கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தொடர்ந்து நம்ம தெய்வீக திட்டத்தில் தேவன் அவருடைய குமாரனை இரண்டாம் வருகைக்குரிய காரியத்தில் இரண்டாம் வருகையின் எதிர்பார்ப்பு என்ற ஒரு பாடத்தினுடைய காரியமாக ஆண்டவர் கிறிஸ்துக்குள்ளாக நம்மளை அழைத்த அழைப்பிலே தேவன் நம்மளை எவ்வாறாக இவ்வளவு பெரிய மாபெரும் தெய்வீக அழைப்பிலே பரலோகத்தில் அழைச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் நம்ம தொடர்ந்து ஒரு சில எச்சரிப்புகளை கடந்த கூடுகையில நம்ம பார்த்தோம். ஆகவே இந்த ஒரு எச்சரிப்பு அப்படிங்கும்போது மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலிருந்து தான் அந்த ஒரு காரியங்களை பார்த்தோம். நம்ம பாபிலோன் மற்றும் பாபிலோன் குமாரஸ்தியின் மத்தியிலிருந்து விடுதலையாகி சீயோன் மலை, அதாவது கல்மலையை நோக்கி ஓடணும். சரிங்களா? நித்திய கல்மலையாகிய பிதாவாகிய தேவனையும் நம்முடைய ஞான கல்மலையாகிய கிறிஸ்துவையும் நோக்கி ஓடக்கூடிய ஓட்டத்துல ஒரு சில காம்ப்ரமைஸான ஒரு சில விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கலாம். அதை தான் நம்ம கடந்த கூடுகையில ஒரு சில எச்சரிப்புகளாக நம்ம பார்த்தோம். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு எச்சரிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் நம்ம கடந்து ஓடும் பொழுது வீட்டின் மேல இருக்கிறவன் இறங்கக்கூடாது அப்படிங்கிறப்போதான் அந்த வீடு அப்படிங்கும் போதுதான் நம்ம யூதேயாவிலிருந்து எங்க ஓடுறோம்? கல்மலையை நோக்கி. சரிங்களா? மலையை நோக்கி. அந்த மலை தான் பிதாவும் குமாரனும் இருக்கக்கூடிய மலை. சரிங்களா? ஆகவே இந்த மலை அப்படிங்கும்போது மலைனாலே என்ன ஒரு அடையாளபூர்வமான ஒரு விஷயம்னாக்க ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். சரிங்களா? இப்போ அந்த ராஜ்யத்தை நோக்கி ஓடணும். ஏன்னா மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு முதல் வருகையிலே சொல்லிட்டு போகும் பொழுது ஆண்டவர் 2ஆம் வருகையில 1000 வருட அரசாட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கிறார். அப்படிங்கும்போது பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிப்பதற்காக கிறிஸ்துவானவர் 2ஆம் வருகையில வந்து அந்த ஒரு காரியத்திற்குள்ளாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம்தான். சரிங்களா? விசேஷ விதமா இந்த ஒரு 1000 வருட அரசாட்சி அப்படிங்கிற காரியமெல்லாம் நம்ம ஏற்கனவே அந்த கர்த்தருக்கு ஒரு நாள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து, ஓய்வு நாள், நியாய தீர்ப்பின் நாள், அப்படிப்பட்ட அந்த நாளை ஆரம்பிக்கிறதுக்காக தான் நம்முடைய ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கிறார். இந்த ஒரு 1000 வருடமும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத குறித்தும் நம்ம பார்த்துருக்குறோம். என்ன ஒரு விஷயம்னாக்க இழந்து போனதெல்லாம் திருப்பி கொடுப்பது அல்லது சரி செய்வது. எப்ப இழந்தது? ஏதேன் தோட்டத்துல ஆதாமு கிட்ட தேவனுடைய ராஜ்யத்தை நீ ஆண்டுக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனார் ஆதாமு கிட்ட. சரிங்களா? அப்ப பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில சிறப்பட செயல்படுத்துவதற்கு கொடுத்த ஒரு விஷயம்தான் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சாத்தானுடைய ராஜ்யமாக இந்த உலகம் மாறி போயிருக்கு. ஏன்னா சாத்தான் வஞ்சித்து இந்த ராஜ்யத்தை, இந்த பூமியின் குடிகளினுடைய ராஜ்யத்தை, மனுக்குலத்தின் ராஜ்யத்தை அவன் கவர் பண்ணிக்கிட்டான். சரிங்களா? அதனாலதான் இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பிரபஞ்சத்தின் தேவன், இந்த உலகம், இந்த உலகத்தின் தேவன், இவனுக்கான ஒரு முடிவு கொண்டாடணும் அப்படிங்கும் போதுதான் கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து இந்த 1000 வருட அரசாட்சியினுடைய நோக்கமே என்னன்னா இழந்ததெல்லாம் திருப்பி கொடுக்கணும். விசேஷ விதமா நாம் என்னத்தை இழந்து போயிருக்கிறோம்னா ஜீவனை இழந்து போயிருக்கிறோம். அதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மீட்கும் பொருளாக கொடுத்துட்டார். ஆனா அதை கொடுத்திருந்தும் நம்ம பெற்றுக்கொள்கிற காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பார்க்கும்போதுதான் நம்ம கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போதே அந்த ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். இந்த 2000 வருஷமா யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே நித்திய ஜீவன் கிடைச்சிருது யோவான் 3:16 படி. ஆனா யோவான் 3:16 நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? தேவை அந்த வசனம் திரும்ப படிக்கணுமா? குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவனை தந்தருளினார். அப்ப நித்திய ஜீவனை விசுவாசிக்கும் போதே கொடுத்துடுறார். ஆனா இந்த விசுவாசத்துக்குள்ளாக பெற்றிருந்த நித்திய ஜீவன் உறுதிப்படுறது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில வரும் பொழுதுதான் நிரந்தரமாக அதை பற்றி கொள்வதற்கு கொடுக்கிறார். அதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல், 2ஆம் உயிர்த்தெழுதல், 3, 4 அப்படிங்கிற 4 வகையான உயிர்த்தெழுதல்ல முதலாம் உயிர்த்தெழுதல்ல நாமெல்லாம் எங்க போறோம்? பரலோகத்துக்கு. சரிங்களா? அப்ப இழந்து போன நித்திய ஜீவனை மட்டுமல்ல, அதற்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய சாகாமை, கனத்துக்குரிய, மகிமைக்குரிய திவ்ய சுபாவத்திற்கான பங்குக்காக தான் இந்த 2000 வருஷத்தினுடைய மிகப்பெரிய போராட்டம். 1,44,000 பேரை தேர்ந்தெடுப்பது. இல்லைன்னா முதல் நூற்றாண்டிலே எல்லாருக்குமே ஜீவனை கொடுத்திருப்பாரு.
அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில நடத்துவதற்கு ஏதுவான 1,44,000 பேரை தேர்ந்தெடுப்பதற்காக தான் இந்த 2000 வருஷமும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரையும் முடியல இந்த 1,44,000 பேர். மற்ற திரள் கூட்டமோ, உலகத்தில் உள்ளவங்களோ, கிறிஸ்தவங்களோ அதுக்கெல்லாம் அடுத்தடுத்த ரட்சிப்பு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு யாருக்குன்னா, அந்த ஒரு காரியத்துக்காக தான் இவ்வளவு பெண்டிங். அவர் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்த நம்மளை கூட்டிட்டு போறேங்கிறதே எதுக்காக? இந்த 1,44,000 தான். திரள் கூட்டம்லாம் இல்லை. ஆகவேதான் அதற்கான சத்தியத்திற்குரிய அழைப்புல நம்மளை தேர்ந்தெடுத்து பரலோகத்திற்குரிய அந்த வாய்ப்புல நம்மளை கூப்பிட்டு இருக்கும் போது அவர் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிறாருனாக்க இழந்தது அத்தனையுமே பரிபூரண சரீரம், பரிபூரண ஜீவியம், பரிபூரணமான சுகபோகமான வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதையெல்லாம பரலோகத்திற்குரிய மேன்மையான மகத்துவம் உள்ள அந்த ரட்சிப்புக்குரிய ஒரு விஷயத்தையும் இந்த 2000 வருஷத்துக்குள்ள தான். அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கெல்லாம் ஆபிரகாம், ஈசாக்கு போன்றவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு வாய்ப்பே இல்லாம இருக்குது. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துலதான் தேவன் நம்மள்கிட்ட அந்த 2ஆம் வருகையினுடைய காரியத்துல உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்குமான அடையாளத்துல சொல்லும் பொழுது ஒரு 4 வகையான எச்சரிப்புல நம்ம வீட்டின் மேல இருக்கிறவங்க எங்க வரக்கூடாது? கீழே இறங்கி வரக்கூடாது. அப்ப வீடு, மேல் வீடுனா என்னது? பரலோகம். கீழ் வீடுனா என்னது? இந்த பூமிக்குரிய ஜீவியம். அது எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? அதாவது நம்மளுக்கு இந்த பூமிக்குரிய ஜீவியத்துல போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே, சரிங்களா, எதற்கான ஆதாயம்னா இந்த பரலோகத்திற்குரிய மேலான வீட்டுக்குரிய அந்த பங்கை அடைவதற்கு நம்மளுக்கு இப்போ உள்ள ஜீவியத்துல கவர்மெண்ட் கொடுக்குற அரிசி, இலவசமா கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயத்திலே நம்மளுக்கு போதுமானது இருக்கு. அதை இல்லாம நம்ம இந்த உலகத்திற்குரிய ஒரு விஷயத்துல போராடி ஜெயிச்சு அதுல வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் நம்ம நிறைய விஷயத்துல பின்வாங்கி போயக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனாலதான் 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரத்துல 1 முதல் 4 வசனத்துல சொல்றார், நம்ம இந்த உலக காரியத்திற்குள்ளாக போய் மாட்டிக்க கூடாது. நம்ம யாருக்கு சேவகம் எழுதிக்கிட்டோம்னா பரலோகத்திற்குரிய மேலான வீட்டுக்குரிய சேவகர்களாக, அடிமைகளாக நம்ம எழுதிக்கிட்டோமா. அப்ப மேல் வீட்டுக்காரவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4. பக்கம் எண் 292. ஆதலால் என் குமாரனை, நீ கிறிஸ்து இயேசுவுக்குள் கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனிதர்களிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. பாருங்க, தீங்கு அனுபவி, நல்லது அனுபவின்னு சொல்லல. இந்த உலக காரியத்திற்குரிய கீழ் வீட்டுக்குள்ள இறங்கி வரக்கூடாதுன்னா இந்த உலக சுபபோக வாழ்க்கைக்குரிய அநேக விஷயங்கள் இருக்கு. அப்படின்னா என்னது சுகபோக வாழ்க்கைங்கிறது? வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய ஜீவியம். அது இல்லாம அக்கிரமம் அநியாயமான வாழ்க்கை இருக்கு. அதை நான் சொல்ல வரல. இருக்கும்போதே நல்ல நிம்மதியா வாழ்ந்துட்டு போனுங்க. இந்த பூமியில சொர்க்கத்தை பார்க்காம அங்கங்க பரலோகத்தை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எல்லாம் நிறைய பேர் கிறிஸ்தவத்துக்குள்ள ஜீவிக்கிற வாழ்க்கை உண்டு. அதனாலதான் இங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை இந்த கீழ் வீட்டுக்குரிய அலுவல்கள்ல நம்ம மாட்டிக்க கூடாது. நம்ம மேலானவைகளே நாடணும்னாக்கே மேல் வீட்டுக்காரர்கள் நம்ம அங்கேதான் சொந்தம், அங்கேதான் எல்லாம். அப்ப ஒண்ணும் இல்லை, நம்மலாம் யாருடைய மனவாட்டி? மனவாட்டி. மனவாட்டியினுடைய வீடு எங்க இருக்குது? இருக்கும் இடத்துல. அப்ப நம்ம தங்கி இருக்கிற இடம், இப்ப நம்ம கல்யாணத்துக்கு என்கேஜ்மெண்ட் தான் பண்ணியிருக்கிறோம்னா கல்யாணமாகி போகக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம எல்லா உரிமைகளையும் என்ன பண்ணிக்கிட்டு போகணும், எடுத்துக்கிட்டு அங்கேதான் நம்ம வாழ்றவர்களா சிந்தையில செயல்ல எல்லாமே. நம்ம என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுனாலே வீட்டில் உள்ள தாய் தகப்பன் சொத்து சோகம் மற்ற எல்லா விஷயத்துக்கும் ஏதாச்சும் இருக்குமா, இங்கேருந்து ஏதாச்சும் கடத்தணும் தான் நினைப்போம். எங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு. இதானே இயற்கை. எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க. பொண்ணு என்ன பண்ணுவாங்க? இருக்கிறதெல்லாம் அது வரதட்சணை எல்லாம் இல்லை, எனக்கு உள்ளதை நீ எனக்கு கொடு நீ, சரிங்களா? அப்படிங்கிற உரிமையோட நம்ம இந்த உலக காரியத்திற்குரிய ஒரு விஷயத்துல இவ்வளவு ஈடுபடும் பொழுது நம்முடைய உரிமைக்குரிய பங்கு பரலோகத்துல மேல் வீட்டுக்குரியதா இருக்கும் பொழுது நம்ம கீழ் வீட்டு அலுவல்கள்ல நம்ம மாட்டிக்க கூடாதுங்கிறதுனாலதான் அங்க என்ன சொல்றாரு, மேல் வீட்டுல இருக்கிறவன் கீழே இறங்கி வராதீங்க. நான் 2ஆம் வருகையில வந்து இருக்கிறேன்னு சொல்லி வந்திருக்கிற அந்த காலகட்டத்துல இந்த கீழ் வீட்டு அலுவல்களுக்குரிய அநேக விஷயத்துல நம்முடைய சிந்தைகளை கொண்டு போய் அதுல வைக்க கூடாது. செயல்படுறது அத்தனையுமே
எங்க போறதுக்கான ஒரு விஷயத்துல மட்டும் இருக்கணும். தொடர்ந்து வாசிங்க தீமோத்தேய. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கழுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். அப்ப பிழைப்பு அலுவல்கள்னாக்கி இந்த உலகளாவிய காரியங்களுக்குள்ளாக மாட்டிக்க கூடாது. நம்ம யாருக்கு தண்டவம் எழுதி கொண்டோம் அப்படின்னா, நம்ம எங்க நிச்சயத்திற்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்து என்னும் ஒரே மணவாளனுக்கு, மேல் வீட்டுக்குரியவர்கள். கீழ் வீட்டு அலுவல்களுக்குரிய ஒரு விஷயத்துல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, போய் மாட்டிடக்கூடாது. சரிங்களா? அப்ப அநேக விஷயத்தை இந்த உலகளாவிய காரியத்துல, அநேக போராட்டங்களுக்குரிய விஷயத்துல அதெல்லாம் விட்டு கொடுத்து தான் வர வேண்டியிருக்கு நம்மளுக்கு. என்ன சொல்ல போனா நம்மளுடைய பெருமை, மேட்டுமை இவைகளெல்லாம் விட்டு கொடுக்கணும். நமக்கானவைகள் எல்லாம் விட்டு கொடுக்கறக்கூடிய ஒரு விஷயம் வந்துடும் இந்த தெய்வீக அழைப்புல உள்ள ஜீவியத்துல. இதுல சங்கீதம் 66ல 9 முதல் 10, 11 வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவரை அவர் எப்படி நம்மளை கூப்பிட்டு அழைச்சி இந்த இதுக்குள்ள கொண்டாந்து இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்போடு சத்தியத்துல இந்த ஒரு வலையில வந்து மாட்டி இருக்கிறோமா. இந்த சத்தியத்துல வந்து மாட்டியாச்சு, அந்த வலையில வந்து மாட்டியாச்சுங்க. அதுல தெய்வீக அன்புல இந்த சத்தியத்துக்குள்ள வந்து மாட்டியாச்சு. இதுல இருந்து வெளியெல்லாம் போக முடியாது. சரிங்களா? அப்படி போனோம்னாக்க உலகத்திலே போக வேண்டியதான். கடல் என்னும் இந்த உலகத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அன்பு மற்றும் சத்தியம் என்னும் வலையில இந்த விசுவாச கப்பல்ல வந்தவங்க நம்மளை வந்து வலை போட்டாச்சு. வலை போட்டது யாருன்னு பாருங்க, படிங்க. 66ஆம் சங்கீதம் 9 அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோட வைக்கிறார். தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுவது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி. பாருங்க, வெள்ளியில் சத்தியத்துக்குள் நம்மளை புடமிட்டு நம்மளை அன்பு மற்றும் சத்தியத்துக்குள்ளாக வலையில மாட்ட வச்சுட்டாரு. நம்ம பாட்டுக்கு ரோட்ல போன ஆளுகளை இங்க கொண்டாந்து உட்கார வச்சுட்டாரு. சரிங்களா? மாட்டாச்சு. மாட்டியாச்சுன்னா படகுல ஏத்தியாச்சு, விசுவாச கப்பல்லையும் ஏத்தியாச்சு, விசுவாசிக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் திரும்ப கடல்ல போய் துள்ளி குதிச்செல்லாம் போனோம்னா என்ன ஆகும்? வாய்ப்பெல்லாம் இல்லை ராஜா. ஓகே. ஆகவே அன்புக்குரியவர்களே, இதுல நம்ம விசுவாச கப்பல்ல ஏறிட்டோம்னா இப்ப எங்க தான் போகணும்? இப்ப கரைக்கு தான் போகணும். இப்போ அப்ப இந்த உலகத்துக்கு நம்ம செத்துறணும். இந்த கடல்ல இருக்கிற வரையும் கடலுக்குரிய ஜீவியத்துல இருந்திருப்போம், அதுக்கு செத்துறணும். அப்ப கடல் கரைக்கு வந்தாக்கி அந்த மீன்லாம் என்ன ஆயிரும்? செத்து போயிடும். செத்துட்டா அப்புறம் எங்க தான் போவோம்? கரைக்கு வந்த பிறகு எங்க தான் போவோம்? பந்திக்கு வந்துடும். எந்த பந்திக்கு? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது என்னுடைய போஜனம்னா, அந்த மாதிரி போஜனத்துக்கு, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான காரியமாக நம்ம போஜனமாக மாறிவிட வேண்டும். ஆகவே அவருடைய வலையில மாட்டியாச்சினாலே எதற்கு? பரலோகத்திற்குரிய போஜனமாக தேவன் நமக்குள்ளாக காரியத்துக்குள்ள நம்மளை பயன்படுத்துவதற்கு நம்மளை கடல்ல இருந்து பிடிச்சிட்டார். இங்கேருந்து தப்பிக்கலாம் வழி இல்லை. நிறைய மீன்கள் இருக்கு. என்னது? கழுவுற மீன்லே நழுவுற மீன்பாங்க. ஒரு சில இந்த விரா மீன்லாம் இருக்கு, பிடிச்சி செத்த பிறகு கூட அதை பிடிக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் தாண்டி நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப மாட்டியாச்சு, இந்த அன்போடு சத்தியத்துல வந்து மாட்டியாச்சு. இப்ப என்னதான் பண்ணணும்னா அதுக்கு அடுத்த லெவலுக்குரிய ஒரு விஷயத்துக்குள்ள போகணும். அப்போ இந்த உலகம், இந்த கடலுக்குரிய ஜீவியத்தை மறந்து செத்து இப்ப நம்ம எதுக்கு வந்துடணும்? அததான் இந்த கீழ்வீட்டு அலுவல்களுக்கு நாம் இறங்கியே வரக்கூடாது, செத்துறணும். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுவது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். பாருங்க, இதுக்கப்புறம் சத்தியத்துக்குள்ளாக தன் சிலுவையை சுமந்து கொண்டு யாரை பின்பற்றணும்? அப்ப யாருடைய சிலுவையை சுமந்துக்கணும்? அப்ப நம்ம வாழ்க்கையில வர்ற சோதனை, துன்பம், சத்தியத்துக்குள்ளாக வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் தான் சுமக்கணும். ஒழிஞ்சு உங்களுக்காக நான் சுமக்கிறதோ, எனக்காக நீங்க, அது ஏதோ சப்போர்ட் பண்ணலாம். ஆண்டவருக்காக சிமியோன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாப்புல இல்ல, அது மாதிரி வேணா சப்போர்ட் பண்ணலாம். ஆனா சுமக்க வேண்டியது யாரு தான்? அவனவன் தன் சிலுவையை தான் சுமக்கணும். மத்தேயு 16:24 கிளியரா சொல்லுது. தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றணும். தன்னை ரட்சிக்கணும்னு நினைக்கிறவன் இழந்து போயிடுவான். தன்னை என் நிமித்தமாய் இழக்கணும்னு நினைக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான். ஆகவே நம்ம இனிமே வாழ வேண்டியதெல்லாம் யாருக்கு தண்டனை எழுதியாச்சுன்னா, நம்ம இந்த உலகளாவிய காரியங்களுக்கு நம்ம என்ன ஆயிரணும்?
நம்ம மாட்டிக்க கூடாது. சரிங்களா? தொடர்ந்து சங்கீதத்தை படிங்க. மனுஷரே எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். அப்ப இதுக்கப்புறம் உள்ள ஜீவியம் இருக்குல்ல, கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமே எல்லா விஷயத்திலுமே கிறிஸ்துக்குள்ளான ஜீவியத்துல ஆவியின் கனிகளை கொடுக்கணும்னாலே எல்லாவற்றிலையும் நம்ம பொறுமையா அன்பை காமிச்சு விசுவாசத்துல நிலை நின்று மாமிசத்தின் கிரியைகளுக்கு விலகி நம்ம என்ன ஆகணும்னா மற்றவர்களுடைய காரியத்துல நம்ம தலைமையில ஏறி போற அளவுக்கு தான் எல்லாமே இருக்கும். மனுஷர்கள்லாம் என்ன ஆவாங்க? அப்ப பாருங்க, என்னடா அது இதுக்குள்ள வந்தா இப்படி எல்லாம் விஷயம் இருக்கு. ஆமாங்க, அப்படி எல்லாம் போனாதான் எங்க போக முடியும்? சரிங்களா? அப்ப அந்த ஒரு விஷயத்துல நம்ம தலைமையில ஏறி போக யார் தான் பண்றாப்ப? தேவன் தான் நம்மளை அனுமதிப்பார். சரிங்களா? நம்மளுக்கு ஒரு சில சூழ்நிலை இப்போ சொல்லுவோம், ஒரு சில பேச்சு வழக்கம், ஆமா என் தலைமையில ஏறிப்போ அப்படின்னு சொல்லுவோமா? சொல்லுவோமா? அப்ப எந்த சூழ்நிலையில சொல்லுவோம்? நம்மளுக்கு வரக்கூடிய நான், எனக்கு, என்னுடையது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் மற்றவங்க அபகரிக்கும் போது, நம்மளை மேற்கொள்ளும் பொழுது இந்த ஒரு வார்த்தை நம்மள்கிட்ட இருந்து வரும் இல்லைங்களா? அப்ப இந்த ஒரு வார்த்தை வர்ற அளவுக்கு தேவன் நம்ம மேல ஒரு சில விஷயத்தை அனுமதிக்கிறார்னா, இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில நடக்குதுன்னா, எங்க மேல இப்படி எல்லாம் எங்க தலை மேல ஏறி போறாங்களேங்கிற அளவுக்கு நடந்திருக்கா இது வரையும் சத்தியத்துக்குள்ள? அப்படிலாம் ஒன்றும் தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறீங்களா? கிடைக்கும், நிறைய விஷயம் இருக்குது. இந்த சத்தியத்துக்குள்ள வந்து பாருங்க, வாழ்ந்து பாருங்க. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. தொடர்ந்து. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். பாருங்க, இருக்கிற சூழ்நிலை எல்லாம் என்னது? தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். சரிங்களா? அப்ப எந்த பாதிப்புமே இல்லாத அளவுக்கு தேவன் நம்மளை பாதுகாக்கிறாருன்னு தான் அர்த்தம். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டாந்து விடுற இடம் பாருங்க, அதுதான் மெயின். சரிங்களா? பரலோகம், மேல் வீட்டுக்குரிய பரலோகம். ஆக நம்ம ஆண்டவருக்கு நேர்ந்ததை காட்டிலுமா இந்த படைப்பாளிய காரிக்கிட்டு மூஞ்சில துப்புறாங்க. தலைமையில ஏறி போறதுன்னா என்னது? ரோட்ல யாராச்சும் காரிக்கிட்டு துப்புனாலும் ஏய் அப்படின்றோம். நம்ம யாரை பாத்துறா அப்படிமோ, அவனுக்கு எச்சி வந்து அவன் ரோட்ல துப்பிட்டு போவான். என்னமோ நம்ம மேல துப்புன மாதிரி ரோட்ல துப்புனது. அப்ப ஆண்டவர் அவன் முகத்துல காரி துப்புற அளவுக்கு இந்த படைப்பு, அவருடைய படைப்பு அவரை பார்த்து என்ன பண்ணுது? காரிக்கிட்டு துப்புது. அப்ப இந்த சூழ்நிலைக்கு நம்மளெல்லாம் அர்ப்பணிக்க முடியுமானா ரொம்ப கஷ்டங்க. இதெல்லாம் நம்மளால கூடுமா அப்படின்னு முதல்ல கேட்டீங்கன்னா அறவே முடியாது. அதான் பேதுரு சொல்றாரு, யார் ரட்சிக்கப்படக்கூடும், இந்த மாதிரிலாம் நம்மளை ஒப்பு கொடுக்க முடியுமா அப்படிங்கும் போதுதான் எங்களால் கூடாது அப்படின்றார் பேதுரு. சொல்றாரு, இது நீங்க சொல்ற மாதிரிலாம் யாரும் வாழ முடியாது ஆண்டவரே. மத்தேயு 23ல 26வது வசனம் நினைக்கிறேன். 23ஆம் அதிகாரம் 19 26 ரெண்டுல தான் வரும். 19:26. 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான். பாருங்க, மனுஷரால் இது கூடாதுதான். எது கூடாதுன்னா முந்தின வசனத்தை படிங்க. அவருடைய சீசர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இது மாதிரி எல்லாம் நடக்கிறதெல்லாம் கஷ்டம் ஆண்டவரே, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் வாழ முடியாது. எங்க தலை மேல ஏறி போறதா? காரிக்கிட்டு மூஞ்சில துப்புறதா? யாரும் துப்பல இதுவரையும். துப்புற அளவுக்கு நம்ம சகிச்சு போறதுக்கு தயாரா இருக்கிறோமா? முதல்ல மனுஷளவுல தயாரா இருந்தா தானே அதுக்கப்புறம் சகிச்சு போறதுக்கான விஷயம் அடுத்தது. அதனாலதான் இந்த கண்டிஷனை கேட்டவனே சீசர்களால ஜீரணிக்க முடியல. யார் ரட்சிக்கப்படக்கூடும் இந்த மாதிரி சொல்றதுக்குலாம். அதனாலதான் 1,44,000 பேர் இன்னும் முடியலங்க. புரியுதுங்களா? அப்ப நம்ம தலை மேல ஏறி போற அளவுக்கு சூழ்நிலைகளுக்குரிய காரியத்துல யார் ரட்சிக்கப்படக்கூடும்? முடியாது. இந்த மனுஷர்கள் மத்தியில இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் நடைமுறைப்படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதனாலதான் பேதுரு கிளியரா கேட்கிறார். தொடர்ந்து வாசிங்க. அதுல இங்கே படிங்க. அவருடைய சீசர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே.
எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சரி, இவ்வளத்தையும் நாங்க சகிச்சுக்கிட்டு வர்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்ப நீங்க சொல்லுங்க, நமக்கு என்ன கிடைக்கும்? பாத்தீங்களா, மேல் வீட்டுக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும்ங்கிறது நம்மளுக்கு அன்னைக்கு பேதுருக்கு தெரியல, அன்னைக்கு நம்மளுக்கு தெளிவா தெரியுது இல்ல. அப்ப மேல் வீட்டுக்குரிய ஆசீர்வாதத்துக்கு தயாராகக்கூடிய நம்மளுக்கு இவைகளெல்லாம் கடந்து வந்தோம்னா செழிப்பான இடம். சங்கீதம் படிக்கிறோம் இல்லையா, பாருங்க, செழிப்பான இந்த இவைகளெல்லாம் கடந்து வந்தாதான் செழிப்பான இடம். நாம் நம்ம தலை மேல ஏறி போகிற அளவுக்கு சூழ்நிலைகள் வரணும். சரிங்களா, தொடர்ந்து வாசிங்க சங்கீதத்தை. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சர்வாங்க தகன பலிகளோடே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். அப்ப இதுதான் என்னன்னா, ரோமர் 12:1 படி நம்முடைய மாமிசத்தை ஜீவ பலியாகவும் பரிசுத்த பலியாகவும் செலுத்துறது. அப்ப இவைகளெல்லாம் கடந்து வந்துதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரதான ஆசாரியத்துவத்தோடு கூடிய ஆசாரியர்களாய் அந்த பலிகள் எல்லாம் நம்ம செலுத்த முடியும். அதற்கான தகுதி, அதுக்குதான் மனசளவுல இங்க சொல்றாரு. இப்ப 2 தீமோத்திக்கு வந்துருங்க. அப்ப நம்ம இந்த உலகத்துக்கு அடுத்த அலுவல்கள்ல, கீழ்விட்டு அலுவல்கள்ல நம்ம என்ன ஆயிடக்கூடாது, அந்த ஆசாரியர்களுக்கு ஏதாச்சும் சொந்த இடம் இருக்குமா? அவங்களுக்கு என்ன வருமானம்? ஆலயத்துல கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்ப நம்மளுக்கு போதுமென்ற மனதுடனே கூடிய, நம்மளுக்கு இன்னைக்கு பொருளாதார அளவுல சாகலாம் மாட்டோம். வீட்டுல உள்ள ட்ரெஸ்ஸோ இல்ல உணவோ மற்ற ஏனைய காரியங்கள்லாம் போதுமானது இருக்குது. இனி இருக்க வேண்டியதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்தது தேவன் இது எல்லாமே யாருடையதுன்னு பாத்தீங்கன்னா யாருடையதான்? நாமே தேவனுடையவர்கள்னா நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே யாருடையதுதான்? அப்ப நம்மள்ட்ட கொடுத்ததே அவர் கொஞ்சம் தான் கொடுத்துருக்காருன்னா அந்த கொஞ்சத்துல நம்ம எப்படி செய்யறோங்கிறதான் தேவன் எதிர்பார்க்க. நிறைய கொடுத்துருக்காருன்னா நிறைய நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாரு. கொஞ்சத்துல உண்மையா இருக்கணுங்கிறாரு. அதிகத்துக்கு கொடுத்திருந்தாக்கி அதிகம் நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்ப்பார். ஆகவே நம்ம கொடுக்கப்பட்ட கொஞ்சத்துல எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோமோ அதுல இந்த உலகளாவிய காரியங்கள்ல இருந்து விட்டு விலகி நாம் எப்படி பண்ணணும், மேல் வீட்டுக்குரியவர்களாய் நம்ம ஜீவிக்கணும். திருமோத்திக்கு படிங்க அதை. தன்னில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூடப்படான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நான் சொல்கிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உமக்கு புத்தியை தந்தருளுவார். ஓகே, அப்ப அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம செயல்பட வேண்டிய எல்லா காரியமும் தேவனுக்கு ஏற்றபடி எல்லாவற்றையும் நாம் அர்ப்பணித்து ஜீவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இங்கே இருக்கணும். சரிங்களா, அப்போஸ்தலர் 28:22 பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 20:22. எங்கும் இந்த மதபேதத்துக்கு விரோதமாக பேசுகிறதற்காக நாங்கள் அறிந்திருக்கிறபடியினால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள். அப்ப இந்த ஒரு விசுவாச காரியத்துக்குள்ளான ஜீவியத்துல பவுலுக்கிட்ட இது என்ன விஷயம் நீ பேச வர்ற அப்படிங்கிறத நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கையில இப்படி எல்லாம் வாழக்கூடிய ஒரு விஷயத்துலதான் நாம் தண்டவம் எழுதி கொண்டால் அதற்கான பாடுகள், அதற்கான துன்பங்கள், துயரங்கள்லாம் நம்மளுக்கு வரும். அப்ப மேல் வீட்டு காரியத்திற்குரிய சுவிசேஷ ஊழியத்திலையும் சரி அதற்கான காரியங்கள் நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். எப்ப கிடைக்கும்னா நம்ம அதற்கேற்ற முழுவதுமே அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல மேல் வீட்டுக்காரர்களா இருந்தோம்னா தான், அதற்குரிய எச்சரிப்பின் ஜீவியத்துல முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்டிருந்தாதான் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், அதிகமா நம்ம பயன்படுத்தவும் முடியும். சரிங்களா, அப்ப 2வது எச்சரிப்பு என்னன்னா வயல்ல இருக்கிறவர்கள். சரிங்களா, அப்ப நம்மளை தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த உலகத்திலிருந்து தான், இந்த உலகம் என்னும் வயல்ல இருந்து தான் பிரிச்சு எடுத்திருக்கிறார். பிரிச்சு எடுத்த உடனே நம்மளை பரலோகம் கொண்டு போயிருக்க வேண்டியதான். இந்த சத்தியத்தை கொடுத்தவனே அப்படி பண்ணாரா? திரும்பவும் என்ன பண்ணிட்டாரு, பிரிச்சு எடுத்திருந்தும் திரும்பவும் இதே உலகத்துலதான் நம்மளை அனுப்புறார். எப்படி அவருடைய சீசர்களை இந்த உலகத்திலேருந்து பிரிச்சு எடுக்கிறார். யோவான்ல எல்லாம் வசனங்கள் கிளியரா சொல்லப்படுது. சரிங்களா, அப்ப பிரிச்சு எடுத்து கொண்டாந்த பிறகு திரும்ப அவர் பாதுகாப்புலயே கடைசி வரையும் வச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் இருக்கிற வரையும் அவருடைய பாதுகாப்புல இருந்தாங்க, யாரும் தொடாத அளவுக்கு. அவர் சாகுறதுக்கு முன்னாடி நான் தான், அவங்களெல்லாம் விடுங்க அப்படின்ட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, நீங்க எனக்காக சாட்சியா உலகமெல்லாம் போகணுங்கிறப்ப நம்மளை ஆடுகளா ஓநாய்கள் மத்தியில அனுப்புறாராம். அப்ப அந்த அளவுக்கு நம்மளை ஜாக்கிரதை உள்ள எல்லா தன்மையிலையும் நம்மளை
வழி நடத்துற அளவுக்கு இதே உலகத்துல இருக்கிற நம்ம உலகத்துல இருந்து பிரிச்சு எடுத்திருந்தாலும் இதே உலகத்துலதான் விட்டுருக்காரு. திரும்ப இதே வீட்டுக்கு வந்துடலாம்னு நினைக்காதீங்க. இந்த வீடுங்கிறது இந்த உலகளாவிய ஆசீர்வாதங்கள், வயல்ங்கிறது இந்த உலகளாவிய காரியத்துல கிறிஸ்துவுக்கான சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டிய இடம் வயல். வீடுங்கிறது இந்த சாத்தானுடைய வீடு. இந்த வீட்டுக்குள்ள மட்டும் வந்துடக்கூடாது. அதனாலதான் வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு எச்சரிப்பை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்தது 3வது எச்சரிப்பு என்ன பார்க்கிறோம்? கர்ப்பவதிகள் ஐயோ. சரிங்களா? அப்ப கர்ப்பவதிகள் பால் கொடுக்கிறவங்க யாருன்னு பார்த்தோம்? நம்மளை வழி நடத்தக்கூடிய போதகர்கள், ஃபாதர்கள், பாஸ்டர்கள். சரிங்களா? இவங்க நம்மளை வளரவே விட மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் பொட்டி பாலை கொடுத்து பாட்டில் வச்சு அதையே குடிச்சுக்கிட்டு இருக்குங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதனாலதான் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனத்துல படிச்சோம்னா, நாம் போடப்பட்ட அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல், அப்படின்னா நம்மளை இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ள போதகர்மார்கள் வளரவே விடுறதில்லை, பால் குடிக்கிறவங்களாவே வச்சிருப்பாங்க. சரிங்களா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல கிளியரா படிக்கிறோம். நீங்க ஆவிக்கேற்றபடி நீங்க வளராததுனால உங்களுக்கு நான் என்னதான் கொடுக்குறேன்? பாலையே கொடுக்குறேன். உங்களுக்குள்ள பொறாமையும் வாக்குவாதமும் இருக்கிறதுனால நான் பவுலை சார்ந்தவன் அப்போலோவை சார்ந்தவன் இருக்கிறீங்க. அதனால நீங்க வளரவே இல்லை, குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. அப்ப எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை படிங்க. இப்ப 1-3 பக்கம் 302, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகவும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞானஸ்நானம் அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர் தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. பாத்தீங்களா? இந்த ஒரு வசனமே ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு? முதல் வசனத்தை திரும்ப படிங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகவும். பாருங்க, மூல உபதேசத்தை நாம் விட்டு. இந்த மூல உபதேசம்னா என்னன்னு தெரியுங்களா? இப்ப அதுக்கு அடுத்து உள்ள இப்ப நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற இந்த சத்தியங்கள்லாம் என்னன்னா மூல உபதேசம் தான். இப்ப நம்ம சொல்லி கொடுக்கறதே மூல உபதேசம் தான். இதை தாண்டி அட்வான்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய. அப்படிங்கும் போதுதான் இதை நம்ம என்ன பண்ணிடணுமா, இதையே திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருக்க கூடாதுங்கிறார். இந்த ஒரு 7 விஷயம் இருக்குது இதுல. இதை தான் சபையில எல்லாம் எல்லா சபையிலையும் சொல்லி கொடுப்பாங்களோ ஒழிஞ்சு அதுக்கு மேல உங்களை வளரவே விட மாட்டாங்க. என்னன்னு பாருங்க, படிங்க. மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். பாருங்க, மனம் திரும்புங்க, பாவத்தை விட்டுவாங்க, இதை சொல்றாங்களா? சரிங்க, நான் மனம் திரும்பி வந்துட்டேன், பாவத்தை விட்டுட்டேன், அடுத்தது என்ன செய்யணும்னு நீங்க போய் என்னைக்காச்சும் கேட்டிருக்கிறீங்களா? வாரம் மனம் திரும்புங்க, பாவத்தை விடுங்க, மனம் திரும்புங்க, பாவத்தை விடுங்க. பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் நீங்க காணிக்க கொடுப்பீங்க. அப்பதான் உங்களை சபிச்சு உங்ககிட்ட இருந்து காசை பிடுங்க முடியும். அதனால உங்களை மனம் திரும்பிக்கிட்டே இருக்கணும், பாவத்தை விடவே கூடாது, அதுலயே தான் இருக்கணும். அதே பாலை குடிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அது அவங்களுக்கு தான் ஐயோ. இப்ப நம்ம பால் குடிக்கிறவர்களா இருக்கக்கூடாது, அதான் மெயின். சரிங்களா? பால் குடி மறக்க வேண்டும். சரிங்களா? பூரணராகும்படி கடந்து வரணும்னா மனம் திரும்புதல் அப்படின்னா என்னது? இந்த சத்தியத்தெல்லாம் கேட்டு நம் மனசளவுல மாறிட்டோம்னா, பாவத்தை விட்டு வந்துட்டோம்னா, பிதா பாருங்க, தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். இதுக்கு முன்னாடி நம்ம பிதா யார், குமாரன் யாருன்னு தெரியுமா? ஏசப்பான்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம். பிதாவை ஏசப்பான்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம். பிதா ஒருவர் இருக்கிறாருன்னு அறியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கா? அப்ப இதுதான் என்னன்னா தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான பால் குடிக்கிற ஆகாரம், அஸ்திவாரங்கள். அவைகள் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு வாங்க. அஸ்திவாரம்னா என்னது? அஸ்திவாரம்னா என்ன? தரை மட்டத்தோடு இருக்கக்கூடியது. அதையே திரும்ப திரும்ப போடுறதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப பேஸ் மட்டும் சரியில்லைன்னு அர்த்தம். போடுவாங்க, சரியில்லை, திரும்ப சரியில்லைங்க, திரும்ப புடுங்க, திரும்ப உடைக்கிறது, திரும்ப போடுறது, திரும்ப இது வருஷம் முச்சுட்டு சாவர வரைக்கும் இதே போட்டு பில்டிங்கே கட்டுறது இல்லை, நம்மளை கட்டவே விடுறது இல்லை. இதுதான் பால் குடிக்கிற நிலைமை. சரிங்களா? அப்ப அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, இவைகளை விட்டு, அஸ்திவார போதனைகளை நாம் விட்டு. அதுதான் முத வரியிலே படிக்கிறோம்ல, என்னதுங்க? மூல உபதேச வசனம். அதுதான் பாலாகாரம் சொல்லப்படுறது. குழந்தை பால் குடிக்கக்கூடிய அந்த நிலைமையிலே வளர்த்துக்கிட்டு இருக்கிறது. சரிங்களா?
அப்ப மனம் திரும்புதல், செத்த கிரிகைகளுக்கு நீங்களாகும் அந்த மனம் திரும்புதலுக்கான சத்தியங்கள், அப்புறம் பிதா யார், குமாரன் யார், பரிசுத்தாவினா அவருடைய வல்லமை அப்படிங்கிற அறிகிற அறிவு, அதை அறிதல். அப்புறம் என்னது? அப்ப பாருங்க, ஞானஸ்தானம் ஏற்கனவே நம்ம எடுத்த ஞானஸ்தானம் அப்படிங்கும் போது அது என்ன ஞானஸ்தானம்? மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம் தான் எடுத்திருக்கிறோம். பிதாவோடு நம்ம நல்மனசாட்சியின் உடன்படிக்கைக்குரிய ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோமா? இதுக்கு முன்னாடி நம்ம யார் மட்டும்தான் விசுவாசிச்சோம்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் விசுவாசிச்சோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. நம்ம பிதாவை விசுவாசிக்கணும்னு சொல்லப்படுது. அப்ப எதற்கு விசுவாசிக்க வேண்டும்? படிங்க 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். பாருங்க, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க. அப்ப அவரிடத்துல என்ன விசுவாசிக்கணும்? தேவனிடத்துல என்ன விசுவாசிக்கணும்? மனம் திரும்புதலுக்குரிய ஒரு விசுவாசத்துல பாவத்தை விட்டு விலகி அந்த முதல் திரைக்குரிய ஆசரிப்பு கூடாரத்தின் முதல் திரைக்குரிய அந்த ஞானஸ்தானத்தை தான் நம்ம இதுவரையும் எடுத்திருக்கிறோம். ஒழிஞ்சு ஆசாரியத்துவத்திற்குரிய தேவனோடு கூறிய அந்த ஒரு ஊழியத்துல, கிறிஸ்துவுமே பலி செலுத்தத்தக்க பிரதான ஆசாரியருக்குரிய ஊழியத்துல அவர் உடன்படிக்கை எடுத்தார், ஞானஸ்தானம் எடுத்தார். அதே மாதிரியான தேவனோடு பிதா யார் என்று அறிந்து அந்த ஒரு உடன்படிக்கைக்குரிய ஜீவியத்துல நாம ஞானஸ்தானம் எடுக்கிறது தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போற ஆசாரியத்துவத்தினுடைய ஞானஸ்தானம். இதை தான் நம்ம பேதுருல பார்த்துட்டோம் இல்லைங்களா? நல் மனசாட்சியின் யாரோட செய்கிற உடன்படிக்கை? இது தேவனோடு. இது மாமிச அழுக்கை நீக்கக்கூடிய மனம் திரும்புதலுக்குரிய ஞானஸ்தானத்தை அல்ல, நல் மனசாட்சியின் உடன்படிக்கைக்குரிய ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த திரையை கடந்து வரணும். அதனாலதான் கிறிஸ்துவே அந்த திரையை கடந்து வரும் பொழுது பிதாவாகிய தேவன் சொன்ன, இது என் நேசகுமார்னு பிரியமா இருக்கு. அப்ப அந்த திரை கடற்கிறவங்களுக்கு தான் அந்த பிரதானத்துவத்தின் ஆசாரியத்துவத்தை கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். அதுக்கு முன்னாடி வரையும் அவர் அந்த திரையை கடக்காத வரையும், அந்த ஞானஸ்தானம் இருக்காத வரையும் என்ன ஆண்டவர் என்ன சொல்றார்? நீதியை நிறைவேற்றும்படி இதை அனுமதிங்கிறார். அப்ப தேவ நீதியில நாம் உலகளாவிய ஞானஸ்தானம் பிதாவாகிய தேவன் பேர்ல வைத்த விசுவாசமா, கிறிஸ்துவின் பேர்ல வைத்த விசுவாசமான்னு பாருங்க. யோவான் 3:16 படி நம்ம கிறிஸ்து இயேசுவின் பேர்ல வைக்கிற விசுவாசத்தினால நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நித்திய ஜீவன் கிடைக்குது. இப்ப நித்திய ஜீவன் போதும்னு நினைச்சீங்கன்னா அப்படியே நீங்க போயிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உலக ரட்சிப்புல வந்துகிட்டே இருக்கலாம். ஆனா கனமகிமை சாகாமைக்குரிய ஒரு ஜீவியத்திற்குரிய அந்த மகிமை வேணும்னா, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு வேணும்னா, அப்போஸ்தலர் பேதுரு சொன்ன மாதிரி யார் ரட்சிக்கப்படக்கூடா அப்படின்னு ஒரு கேள்விக்கான ஒரு பதில் இருக்கு இல்லையா? அந்த ரட்சிப்புக்குரிய பாத்திரவான் ஆகணும்னா நல் மனசாட்சியின் உடன்படிக்கையில பிதாவாகிய தேவன் ஓடு உடன்படிக்கை பண்ணக்கூடிய ஞானஸ்தானம். சரிங்களா? அதுதான் ஆசாரியத்துவத்தின் ஞானஸ்தானம். அதுதான் நம்மளே பலியாக செலுத்தக்கூடிய அளவுக்கு ஆசாரியத்துவத்தின் ரோமர் 12:1 மாமிசத்தின் பலி. அதாவது நம்ம சங்கீதத்துல படிச்சோம் இல்லையா? இவங்களெல்லாம் தண்ணீரெல்லாம் கடந்து வந்தோம் அப்படின்னானது, இந்த சத்தியத்திற்குள்ளாக இந்த ஒரு உடன்படிக்கையின் ஜீவியத்துல நாங்க இவங்களெல்லாம் கடந்து வந்தோம் அப்படிங்கும் போதுதான் நம்ம பலியை செலுத்த முடியும். அப்ப அப்படிப்பட்ட பலிக்கு பாத்திரவான்கள் ஆவதற்கான ஒரு விஷயத்துலதான் நம்மளை குழந்தைகளாகவே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த திரைக்குள்ள வர விடுறது இல்ல. ஆசாரியத்துவத்தினுடைய ஊழியத்துக்குள்ள நம்மள வர்றதில்ல. அவங்க எல்லாம் ஆசாரியர்கள் சொல்லிட்டு காணிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நாம ஆசாரியத்துவத்துக்குள்ள வந்தோம்னா நம்மளுக்கு யார் காணிக்கை கொடுக்கறது தான் கேள்வியா இருக்குது இப்ப. சரிங்களா? அப்ப நம்மளை பால் குடிக்கிறவர்களாகவே லேவியர் குரூப்பாவே வெளியில வைக்கணும். ஆசாரியத்துவத்திற்குரிய அந்த ஊழியத்துக்குள்ள நம்ம வர விடக்கூடாது நம்மள. அதனாலதான் அவங்க என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? பாலையே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம்னா ஸ்நானத்துக்கு அடுத்த உபதேசம் இருக்கா, ஸ்நானங்களுக்குன்னு இருக்கா? அப்ப அதுல படிநிலைமை இருக்குது. நம்ம மனம் திரும்புதலுக்குரிய ஞானஸ்தானம் தான் எடுத்திருக்கிறோம். நல்மனசாட்சியின் உடன்படிக்கைக்குரிய ஒரு விஷயத்துல பிதாவாகிய தேவனோடு நம்ம செய்து கொள்கிற அந்த ஞானஸ்தானத்துலதான் ஆசாரியத்துவத்தினுடைய அந்த ஒரு இது இருக்குது. இதெல்லாம் எதுல வருது? மூல உபதேசத்திலே வருது. இதையே நம்மளுக்கு இன்னும் சொல்லி கொடுக்கல அவங்க எல்லாம். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. இந்த பால் கொடுக்குறவங்க, கர்ப்பவதியா இருக்கிற இந்த போதகர்களும் வழி நடத்துகிற பாஸ்டர்களும் ஃபாதர்களும் நம்மளை என்ன பண்றது இல்ல, அவங்களுக்கு முதல்ல தெரியாது இப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்தானம் ஒண்ணு இருக்குதுங்கிறதே தெரியாது. அப்படி வளர்ந்து வந்துட்டோம்னா இந்த கேள்வி எல்லாம் கேட்டோம்னாக்கே உன்னை தப்பா கொண்டு போய் வழி நடத்திட்டாங்களா அப்படின்னுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு மிரட்டிடுவாங்க. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல். கைகளை வைக்குதல். இப்ப பாருங்க, இத நிறைய பேர் பாஸ்டர்கள்லாம் நம்ம தலை மேல கையை வச்சுதான் ஃபாதர் எல்லாம் ஆசீர்வதிப்பாங்க. நமக்கு தலை யாரு? நமக்கு தலை கிறிஸ்துவின் தலை மேல யாராச்சும் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ண முடியுமா? நம்ம சரீர அங்கத்தினுடைய விஷயத்துல நமக்கு தலை யாருங்க? அப்ப இங்க சொல்லப்பட்ட வசனத்தை தப்பா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கைகளை வைக்குதல், தலை மேல கையை வைக்கிறத பத்தி அங்க பேசி இருக்குது.
அப்ப கைகளை வைக்குதல் அப்படிங்கும்போது இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க கிறிஸ்து என்பவர் மேல கை வைக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. நம்ம கிறிஸ்து நமக்கு தலைனா நம்மளுக்கெல்லாம் தலை யாரா வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? அந்தந்த பாஸ்டர்களையும் அந்தந்த ஃபாதர்களையும் தான் தலையா வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்தந்த அமைப்புக்குரிய ஒரு விஷயத்துல. அதனாலதான் அவங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறோம். தேவன் யாருன்னு தெரிஞ்சாதானே எனக்கு நீ கையை வைக்காதன்னு சொல்ல முடியும் நம்ம. ஆக இங்க என்ன ஆயிடுச்சுன்னா கைகளை வைக்குதல்னா சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். நீ மேல கை வச்சிருவியா அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அடிக்கிறதுக்கு சொல்லுவோம், பெரிய அடிக்கிறதுக்கான ஒரு விஷயத்த சொல்லுவோம். இப்ப பாருங்க, பேதுரு பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, படிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 தீமோத்தி 4 சாரி 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரத்துல 17வது வசனம். கர்த்தரோ என்னை துணையாக ஒரு நிமிஷம் அது இல்ல ஓகே 5ல தான் 5ல 17 1 தீமோத்தி 5ஆம் அதிகாரத்துல நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரமாக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியங்கள் சொல்கிறதே. பாருங்க, இங்க வந்து இந்த இடத்துல அது ஒண்ணு இருக்கு, அது அப்புறம் படிக்கலாம். இந்த இடத்துல இந்த வசனத்துல பார்க்கும்போது மூப்பர்கள் தான் சபையை வழி நடத்தணும் முடிஞ்சு ஃபாதரும் பாஸ்டர்லாம் இல்லை. அப்போஸ்தலர் பேதுரு கிளியரா சொல்றாரு, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல மூப்பர்களுக்கெல்லாம் உடன் மூப்பன்னு சொல்றாரு. அவர் என்னைக்காச்சும் பாஸ்டர் ஃபாதர்னு சொல்லியிருக்காரா? பேதுருவை தான் முதல் போப்பாண்டவர்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா? பைபிள்ல காமிக்க சொல்லுங்க, எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா அதெல்லாம். அவர் தன்னை என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு? மூப்பர் தான் சபையை நடத்தணுங்க, பாஸ்டரும் இல்லை ஃபாதரும் இல்லை. சரிங்களா? அதை தான் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதெல்லாம் கை வைக்கிறதுனா என்னங்கிறத விளக்கமா பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? ஆனா இந்த இடத்துல கை வைக்கிறத பத்தி சொல்லும் பொழுது அதை அப்படியே படிச்சுட்டு வாங்க. அந்த ஒரு வசனத்துல யாராச்சும் ஒரு மூப்பர் நம்மளை வழி நடத்துறவங்க தப்பு செஞ்சா நீங்க ஏதாச்சும் எதிர்த்து கேட்க முடியுமா? ஃபாதரையோ பாஸ்டரையோ கேட்க முடியாதுல்ல. இப்ப படிங்க. கைகளை வைக்குதல் அதுதான் போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்கிறதே. மூப்பனாய் இருக்கிறவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை. அதாவது சபையை வழி நடத்துகிறவர் மூப்பர் தான் பண்ணணுங்க. இது வசனம், ஃபாதரும் பாஸ்டர்லாம் இல்லை. இது இவங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. சரிங்களா? தப்பா உட்கார்ந்துக்கிட்டாங்க. இது பெரிய தப்பு. சரிங்களா? இப்ப மூப்பரானவனுக்கு விரோதமா யாராச்சும் குற்றம் சாட்டு சொன்னா யார் வேணாலும் சொல்லலாம். சபையில் உள்ளவங்க இந்த ஆள் சரியில்லைங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? அப்படி சரியில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் பொழுது படிங்க. மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ள கூடாது. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்கிறவர்கள் எல்லோருக்கும் முன்பாக கடிந்து கொள். அப்படி தப்பு பண்றவங்கள கடிந்து கொண்டு சபை நீக்கமே பண்ணிடணும். நீ தகுதியே இல்லாத ஊழியக்காரன் கீழே இறக்கிறணும். சரிங்களா? தொடர்ந்து படிங்க. நீ பச்சைபாதத்தோட ஒன்றும் செய்யாமலும் விசாரணைக்கு முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதனுக்கு முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். 24 படிங்க. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரிகைகளும் வெளியரங்கமாய் இருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. 22 படிங்க. ஒருவன் மேல் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. இப்ப இந்த இடத்துல ஒருவன் மேல் சீக்கிரமா கையை வைக்காதேன்னு சொல்றாரு. அடிக்கிறத பத்தியா சொல்றாரு? தப்பு செஞ்சவனை 2-3 சாட்சி இல்லாம நீ அவனை வந்து வெளியரங்கமா அவனை கொண்டாந்து தப்பானவன் சொல்லிடாதேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த வசனம் என்ன சொல்லுது? ஒருவன் மேலும் சீக்கிரமா. அப்ப பவுல் வந்து அடியாள வச்சுக்கிட்டு இருந்தாரு தீமோத்திய.
பாருங்க, கை வைக்கிறதுனா என்னன்னே தெரியாம தலை மேல கை வச்சு நம்மளை ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆளுங்கள்லாம். எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா அது? கையை வைக்காதன்னா, இப்ப நான் குற்றவாளின்னு வச்சுக்கணும். நான் அந்த சபையை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறேன், நான் குற்றவாளி ஆயிட்டேன். யாரோ 2 பேர் தப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த குற்றத்தை சொல்லும் பொழுது, அத காரியத்தை நான் நிலைவரப்படுத்தும் பொழுது எல்லாரும் சேர்ந்து கையை வைக்கிறாங்க. ஆமாயா இந்த ஆளு தப்பான ஆளு தான் அப்படி கை நீட்டுறோம்னு வச்சுங்களேன், அதுதான் கை வைக்கிறது. எல்லாரும் சேர்ந்து கை வைக்கிறது. ஆமாயா இவன் தப்பான ஆள் தான் அப்படின்னு குற்றம் சாட்டக்கூடிய அந்த விஷயம் தான் யார் மேலேயும் நீ உடனே டக்குன்னு என்ன பண்ணிடாது, அந்த குற்றத்தை சொல்லிடாத. அப்படின்னா இதே 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரத்துல ஒரு இடத்துல வருது. எங்க படிச்சீங்களே? 1 தீமோத்தி 4. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. பாருங்க, கைகளை வைத்த போது அப்படின்னா தலைமையிலையா வச்சாங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து நீ இந்த ஊழியத்தை பண்ணுப்பான்னு உங்க தீர்க்க தரிசன ஊழியத்தை கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் சேர்ந்து கை நீட்டி, ஆமா நீ இதுக்கு தகுதி உள்ளவன், அப்படி கை நீட்டி சொல்றதுதான் என்னதுன்னா கை வைக்கிறதுன்னு அர்த்தம். இதுக்கு அந்த கிரேக்க பதம் என்ன சொல்லுதுன்னா கிரிட்டோனியா. இன்னும் வேற விதமா சொல்லணும்னா கை நீட்டுறது இல்ல, கை உயர்த்தி. ஆமாயா இவன் குற்றவாளியான்னு கை உயர்த்தி சொல்றது. புரியுதா புரியலீங்களா? ஆமாயா இவன் குற்றவாளியான்னு சொல்றது, அதே நேரத்துல இவர் நல்ல மனுஷன் கை உயர்த்தி சொல்றது. ஓட்டு போடுறதுன்னு அர்த்தம். கை வைத்தல்னா என்னங்க? ஓட்டு போடுறது. எதுக்கு ஓட்டு போடுறது? நல்லது செஞ்சா ஆமாயா நல்லவனு ஓட்டு போடணும், கெட்டது செஞ்சா ஆமாயா இவன் கெட்டவையான்னு ஓட்டு போடணும். அதுதான் விஷயம். சரிங்களா? இது மறைமுக ஓட்டுலாம் இல்லை, வெளியரங்கமா குற்றம் செஞ்சேன்னா ஆமா குற்றம் செஞ்ச, அதே நேரத்தில் நீ ஊழியத்துக்கு தகுதி உடையனா ஆமா நீ ஊழியத்துக்கு தகுதி உடையவன், நீ தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு கை வைக்கிறது. இவ்வளவு நாள் இது தெரியுமா? தெரியாம போச்சு. எப்படிலாம் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இவங்கெல்லாம் நம்ம தலை மேல கையை வச்சு இவங்க ஆசீர்வதிக்கிறதுனால பரலோகத்திலேருந்து பொத்துக்கிட்டு நம்மளுக்கு வீடெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கு. அப்படித்தானே? என்ன பொய் பாருங்க. நீங்க உழைச்சா வீட்டுல காசு சேரும், உழைக்காட்டினா ஒன்றும் கிடைக்காது. ஆக இந்த அறிவு கூட இல்லாமையா நம்ம இருக்கிறோம் பாருங்க. எவ்வளோ புத்தியினமா நம்மளை பால் கொடுக்குற இதெல்லாம். நாங்க உங்க தலை மேல கையை வச்சாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி மிரட்டி ஆறாரம் போட்டு இந்த தொட்டில ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அது மாதிரி நம்மளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு? இந்த பால் கொடுக்குறவங்க. பால் கொடுக்கிறவர்களுக்கும் அவங்களுக்கு ஐயோ. இன்னமும் நீங்க அதையே பாலை குடிச்சுக்கிட்டு இருக்கணுமான்னு கேட்கிறேன். சரிங்களா? அப்ப கைகளை வைத்தல் அப்படின்னா என்னன்னே தெரியாம நம்ம யாரையோ கையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தாங்க கையை வைக்கணும். ஆமாயா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான தேவ ஊழியத்திற்குரிய காரியத்துல கைகளை வைத்தல். சரிங்களா? ஒருவேளை தப்பா இருந்தா ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. இதற்கு மீறியதெல்லாம் தீங்கா இருக்கு. அததான் ஆம் இல்லைங்கிறதுக்கு கையை வைக்கணும். சரிங்களா? உண்மைனா உண்மை, பொய்னா பொய், அதுக்குதான் கையை வைக்கணும். ஆண்டவரே சொல்லிட்டு போனது மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 6. அப்ப காரியங்கள் பார்க்கும்போதுதான் கைகளை வைத்தல். அப்புறம் என்ன பாக்குறோம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பத்தி தெரியுமா? நம்மளுக்கு தெரிஞ்சது பரலோகம் போறதை பத்தி மட்டும்தான் கிறிஸ்தவம் சொல்லிக்கிட்டு இருக்கு. எத்தனை வகையில உயிர்த்தெழுதல் இருக்கு? 4 வகை உயிர்த்தெழுதல் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? இவங்கெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சால சொல்லி கொடுக்க. அப்ப நம்ம எந்த உயிர்த்தெழுதலுக்கு இப்ப நம்ம பாத்திரம் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? முதலாம் உயிர்த்தெழுதல். அப்ப 2ஆம் உயிர்த்தெழுதலுக்குரியது, 3ஆம் உயிர்த்தெழுதல், 4ஆம் உயிர்த்தெழுதல்னு இருக்குல்ல. அப்ப திரள் கூட்டம், முற்பிதாக்கள், உலக ரட்சிப்பு, இது 3ல போகணுமா? நம்ம எதுல போகணும்? அப்ப என்னது என்ன உயிர்த்தெழுதல் சொல்லப்பட்டிருக்கு? இல்ல இங்கே மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பத்தி ஏதாச்சும் தெளிவா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? எதுவும் பரலோகம் போகணும் இவங்களே போறதுக்கு தகுதி இல்லை. முதலாம் உயிர்த்தெழுதலுக்குரிய காரியம் என்னன்னே தெரியாது. தன் வரிசைக்குரிய உயிர்த்தெழுதல் என்னன்னே தெரியாது. எந்த உயிர்த்தெழுதல வருவானே தெரியாது. இவங்க நம்மளுக்கு சொல்லுவாங்க உயிர்த்தெழுதலை பத்தி. உயிர்த்தெழுதல் இருக்குன்னு சொல்லி நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த உயிர்த்தெழுதல் இருக்கு? இப்ப முதலாம் உயிர்த்தெழுதல் மட்டும்தான் இப்ப இருக்குது. அதுக்கப்புறம் தான் முற்பிதாக்கள், திரள் கூட்டம், உலக ரட்சிப்புக்குரிய உயிர்த்தெழுதல். உலகத்துக்கு ரட்சிப்பு இருக்கா? இதை பத்தி சொல்லுவாங்களா கிறிஸ்தவ போதகர்கள்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் பரலோகம். ஆமா. அப்ப கிறிஸ்துவ ஏத்துக்கலன்னா நரகமா? அப்படியா இருக்கு? அப்படி இருக்கா? எதுவும் பாருங்க, எவ்வளவு தவறான ஒரு கொள்கைகள்ல நம்மளை போதிக்கப்பட்டு இருக்கிறோம் பாருங்க. சரிங்களா? ஆகவேதான் இந்த 4 வகை உயிர்த்தெழுதல் இருக்கு. அதுக்காக தான் 1000 வருட அரசாட்சியில உலக ரட்சிப்புக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்பாங்க, சத்தியத்துக்குள்ள வருவாங்க. இப்ப யாருக்கு சத்தம்?
உயிரோட இருக்கிற நமக்கு, பிரேத குழியில உள்ளவங்கல்ல, இப்போ உயிரோட இருக்கிற நமக்கு இந்த சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதுவும் ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து இந்த எச்சரிப்பின் சத்தியத்துல நீங்க பால் குடிக்கிறவர்களா இருக்கணும்னா அதே தொட்டியை கட்டி போட்டு ஆரியோரா பாடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அவங்கவுங்க சபையில் உள்ள அவங்கவுங்க ஃபாதரும் பாஸ்டரும் போய் பாப்பா அதில் போய் படுத்துக்குங்க. சரிங்களா? ஆகவே இந்த ஒரு காரியத்தினுடைய எச்சரிப்பை புரிஞ்சுக்கோங்க. இந்த பால் கொடுக்கிறவர்களுக்கும் கர்ப்பவதிகளுக்கும் ஐயோ. அப்ப மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பத்தியும் தெரியாது. அப்புறம் என்னது? நித்திய நியாய தீர்ப்பை பத்தி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? ஆண்டவர் 2ஆம் வருகையில வருவார், வெள்ளை ஆடு செம்மறியாடு. இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கிட்டவங்கலாம் பரலோகம், ஏத்துக்காதவங்கலாம் நரகம். அப்ப இயேசு கிறிஸ்து 2000 வருஷமா தானே இயேசு கிறிஸ்து நாமமே இருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு எல்லாம் எப்படி நியாய தீர்க்க முடியும்? ஆண்டவருடைய நாமம் அறிவிக்கப்பட்டிருந்தா தானே. அப்ப நியாய தீர்ப்புனாலே என்ன தெரியாது? நம்ம நியாய தீர்ப்பின் நாளை பத்தி பார்த்தோமா? 1000 வருட அரசாட்சியினுடைய நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பை நடத்த போறவங்களே யாரு? இன்னும் 1ஆம் உயிர்த்தெழுதல பங்கடைஞ்சவங்க நம்ம இருந்தாதான் அதுல போய் முழு நிறைவா உலகத்தை நியாயந்திருக்க முடியும். நாம உலகத்தை மட்டுமா நியாயந்திருக்க போறோம்? தேவ தூதர்களை நியாயந்திருக்க போறோம். இதெல்லாம் தெரியுமா? அப்ப இந்த ஒரு விஷயமே என்ன தெரியுங்களா? பாலாகாரம் தான். அதனாலதான் அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல். அப்படின்னா என்னது? இதெல்லாம் பாலாகாரம் போன்ற அஸ்திவாரம் மட்டும்தான் இந்த பில்டிங்க்கு. இதுக்கப்புறம் பில்லர் எழுப்பி, செவர் எழுப்பி, ரூப் போட்டு, வீடு கட்டி, பெயிண்ட் சுவரை வச்சு, பெயிண்ட் அடிச்சு எப்பங்க வீட்டுக்குள்ள போறது? நாம தானே தேவனுடைய வீடு. இப்ப அஸ்திவாரமே திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு பாலை கொடுத்துக்கிட்டு ஆரியாரோ பாட வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே. அதனாலதான் இங்க என்ன விஷயம் சொல்லிட்டாரு. இதுல காம்ப்ரமைஸ் எல்லாம் இல்ல. இந்த எச்சரிப்புக்கு நீங்க உங்க தாளாட்டுற பாடத்துக்கு நீங்க பாட விட்டுக்கிட்டு இருக்கிறன்னா போய் பாட விட்டு அதுல ராகம் கேட்டுக்கிட்டு இருங்க. இவைகளை தாண்டி என்ன வரணும் பாருங்க, படிங்க. அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து பூரண புருஷராகணும். குழந்தைகளா இருக்கக்கூடாது, பூரண புருஷராகணும். இப்ப நம்ம குழந்தைகளா இருந்தோம்னா தான் நம்மளை இந்த மாதிரியெல்லாம் தாளாட்டிக்கிட்டு நம்மளை அப்படியே தசமபாவம் காணிக்கையை வச்சு ஏமாத்தி மிரட்டி நம்மளை அவங்க அபகரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்த பால் கொடுக்கிறவர்களும் கர்ப்பவதிகளும். சரிங்களா? அதனாலதான் பால் குடி மறந்தவங்களுக்கு தான் ஏசாயா 28:10 வசனத்துல கிளியரா சொல்றாரு. 9:10 அறிவை போதிப்பார், ஞானத்தை உணர்த்துவார். சரிங்களா? இந்த சத்தியத்தை உணர்த்த வந்துட்டாருன்னா நம்ம பால் குடி மறக்க ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். அந்த அஸ்திவாரம் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்ப நம்ம என்ன ஆகணும்? பூரணராகும்படி. அப்ப பூரணர் அப்படின்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 இருந்து படிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு பாருங்க, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க. அப்ப இந்த வளர்ச்சியில நம்ம குழந்தைகளா இருந்தோம்னாலே இந்த பாடிக்கிட்டு இருக்கிற கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவங்களுக்கும் போய் அந்த தொட்டியில போய் படுத்துக்கிட்டு அப்படியே அந்த சிறிய பெட்லயே படுத்துக்கிட்டு அப்படியே தூங்க வேண்டியதான். சரிங்களா? அப்ப நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி வரணும். சரிங்களா? படிங்க, தொடர்ந்து வாசிங்க. கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகணும், குழந்தைகளா இருக்கக்கூடாது. அப்ப நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளா இருக்கிறோம். அதுல 14வது வசனத்தை படிங்க. 13, 14. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் 14 படிங்க. 14. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். பாத்தீங்களா? அப்ப குழந்தைகளை போல, பால் உண்கிற அந்த குழந்தைகளை போல பலவித காற்றாகி அந்த போதனைக்குள்ள மாட்டிக்கிட்டு நீங்க இருந்துடாதீங்க. இப்ப நீங்க என்ன ஆகணும்? பூரண புருஷரா வளரணும். குழந்தைகளா இருக்க கூடாது. இப்ப குழந்தைகளா இருக்கிறான்னு அந்த பால் கொடுக்குற நிலைமையிலே அந்த தொட்டியில போய் படுத்துக்க வேண்டியதான். அவங்க ஆடிடுறாரோ பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே. அப்ப அவங்களுக்கே ஐயோனா உங்களுக்கு என்ன நிலைமைன்னு பாத்துக்கோங்க. அப்ப இந்த விஷயத்துல குழந்தைகளுக்குரிய ஒரு விஷயத்தை விட்டுட்டு பூரண புருஷராகணும். அததான் நம்ம 12ல படிச்சோமா? படிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. பாருங்க, பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்களுடைய சீர்பொருந்துதல். அப்ப சபையில 2 குரூப் இருக்கிறாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம்.
ஒண்ணு யாரு? விசுவாசி, இன்னொன்னு அவிசுவாசியா? சபையில உண்மையான சபையில ரெண்டே பேர் தான். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல பாத்தீங்கன்னா, ஒன்னு விசுவாசி, இன்னொன்னு தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொலேசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளும். அப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய அந்த சபையில ரெண்டு குரூப் தான் இருக்கிறாங்க. ஒன்னு விசுவாசி குரூப், பரிசுத்தவான்கள். இப்ப இந்த விசுவாசிகள்னா குழந்தைகள். இந்த குழந்தை நிலைமையிலே இருந்தோம்னா வளர்ச்சியற்ற நிலைமை. நம்ம பூரணர் ஆகணும்னு சொல்லியாச்சு. அப்ப பூரணர் ஆகிறதுனா என்னது? குழந்தையை தாண்டி புருஷர், பூரண புருஷர் ஆகணும்னு வசனமே நம்ம பார்த்துருக்கிறோம். அப்ப அந்த பூரண புருஷத்துவத்துக்கான காரியத்துல நாம் கிறிஸ்துவுக்கேற்ற அந்த வளர்ச்சியில கிறிஸ்துவுக்கு லெவலுக்கு நம்ம வளரணுமா? அப்ப வளரணும்னா பரிசுத்தவான்களின் சீர்பொருந்தல் அப்படிங்கிறார். அப்ப அந்த பூரண புருஷரானாதான் ஆண்டவர் பிறந்து 12 வயசுலயே அவர் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாரு? அப்பயே சத்தியம் பேச ஆரம்பிச்சாரு. சரிங்களா? ஆனா தேவன் எப்பதான் அங்கீகரிச்சார்? அதை எடுத்த பிறகு பூரண புருஷருங்கிற அந்த வயசே 30 தான். ஆசாரியத்துவத்துக்கான வயசு என்ன தெரியுங்களா? 30 தான். சரிங்களா? அந்த புருஷங்கிறது வயசே 30 தான். சரிங்களா? அப்ப அதனாலதான் 30 வயசுல அவர் ஊழியத்துக்கு வந்தார். அப்ப நம்ம அதுக்காக இந்த ஏஜ் வயசை வச்சு நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரல. இந்த இடத்துல பூரண புருஷர் அப்படிங்கிற அந்த ஆவிக்கேற்ற வளர்ச்சி இருக்கு இல்லையா? அப்ப அதுதான் என்ன சொல்ற வர்றாருன்னா புருஷத்தன்மை. குழந்தைகளா இல்லாம நம்ம புருஷத்தன்மையில இருக்கணும். அப்ப அந்த பூரண புருஷருக்குரிய ஒரு விஷயம்தான் உண்மையாகவே தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற பலிகளாக தேவன் அதை ஏற்றுக்கொள்வார். அப்ப அந்த ஒரு வகையில தான் நம்ம விசுவாசிகள்னா குழந்தைகள். இங்க நம்ம எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12-13 படிக்கும் போது கிளியரா சொல்லிட்டாரு, பூரண புருஷராகும்படி பரிசுத்தவான்களின் சீர்பொருந்தலுக்காக அப்படின்னு சொல்றாரு. அப்ப பரிசுத்தவான்களுடைய சீர்பொருந்தல்னா பரிசுத்தவானா நாம் சீர்பொருந்த வேண்டும். விசுவாசியா இருக்காது பத்தாது, குழந்தையா இருந்தா பத்தாது, சத்தியத்திற்குரிய குழந்தைகளா இருந்தா பத்தாது. நீங்க சபையாகணும். நான் முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்குள்ளவன் குழந்தைகளா இருக்கிறவங்களா இருப்பாங்களா, விசுவாசிகளா, பரிசுத்தவான்களா? அப்ப விசுவாசத்துல மட்டும் இருந்தோம்னா நாம் அந்த சபைக்குரிய வாய்ப்புல உயிர்த்தெழ முடியாது. அப்ப எதுவா இருக்கணும்? முதலாம் உயிர்த்தெழுதல்ல இருக்கணும்னா பரிசுத்தவான்கள். வெளிப்படுத்தல் 20:6 கிளியரா பார்க்கணும். சரிங்களா? முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவன் பாக்கியவானும் நீதிமான்மான் போட்டிருக்கு. அப்ப பரிசுத்தவான் நீதிமான் ஆகிய விசுவாசத்தினாலே நீதிமான் ஆயிடுறோமா? ஆண்டவர் பேர்ல வைக்கிற விசுவாசத்திலே நம்ம என்ன ஆயிடுறோம்? நீதிமான் ஆயிடுறோம். அப்ப நீதிமான் ஆகிறது குழந்தைகள் தான். அதுக்கு அடுத்த நிலைமை பூரண புருஷருக்குரிய என்ன ஆகணும்? என்ன ஆகணும்? எதுக்கு? பரிசுத்தவான்களுடைய சீர்பொருந்துதல். சரிங்களா? அப்ப பரிசுத்தவான்களுக்குரிய தன்மையில வரணுங்கிறதுனாலதான் அதே எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம இந்த அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல்னா நம்ம சபைகள் எல்லாம் இதை தான் சொல்றாங்க. அது ஒழுங்கா சொல்லி கொடுக்கறது இல்லை. ஒழுங்கா சொல்லி கொடுத்துட்டாக்கே நீங்க கேள்வி கேட்டுருவீங்க. கேள்வி கேட்டுட்டு அடுத்த லெவலுக்கு என்னங்கன்னு கேட்டுருவீங்க. உங்களை வளர விடக்கூடாது. உங்களுக்கு பால் புட்டி பால்ல பாட்டில கொடுத்து அப்படியே குடிச்சுக்கிட்டே இருக்க வச்சிடும். ஏஃபார் ஆப்பிள தாண்டி நீங்க எதுவும் கத்துக்க கூடாது. சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. எபிரேயர் 6ல 1ல படிங்க திரும்ப. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரிகைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞானஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், சாணங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பாருங்க. அந்த அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல், அதனாலதான் அஸ்திவாரம் ஒழுங்கு இல்லாம தான் மனம் திரும்புங்க நம்மளை சபையில போட்டு அதையே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மேல உங்களை வளர விடுறதும் இல்லை. அதற்குரிய காரியத்துல நீங்க குழந்தைகளா தான் இருக்கணும். குழந்தைகளா இருந்தாதான் நீங்க கேட்காம என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? உங்களுக்கு கொடுக்குற பாலை குடிச்சிக்கிட்டு அப்படியே அமைதியாயிருவீங்க. சரிங்களா? அப்ப சின்ன பிள்ளையெல்லாம் ஏமாத்தணும்னா, சின்ன பிள்ளைகள் எங்களெல்லாம் தேன் மிட்டாயை கொடுத்தா ஏமாத்திடலாம். இப்போ உள்ள பிள்ளைகளை ஏமாத்தணும்னா லாலிபப் கொடுத்தா போதும். அது மாதிரி கொடுத்து ஏமாத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். சரிங்களா? இதுதான் விஷயம். அப்ப இந்த ஒரு விஷயத்துல நாம் பூரண புருஷருக்குரிய வளர்ச்சிக்குள்ள வரணும்னா நாம் கடந்து வரணும். பூரணராகும்படி
கடந்து வரணும். அப்ப பூரண புருஷருக்குரிய பரிசுத்தவான்களுடைய சீர்பொருந்தலுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான், இப்ப பாருங்க நம்ம எபிரேயர்ல அதை தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. பூரணராகும்படி எபிரேயர் கடந்து போவோமாக, அது தேவ சித்தம் இருந்தாதான் நம்மளுக்குள்ள இது நடக்குமா? அப்ப பால் குடிக்கிற நிலைமையில இருந்து அடுத்த லெவலுக்குள்ள வர்றோம்னா அது தேவ சித்தம் இருந்தாதான் இதுக்குள்ள வர முடியுமா? அப்ப தேவ சித்தத்தை நிறைவேற்றினாலதான் ஞானஸ்தானத்துல கிறிஸ்து என்ன சொன்னார்? இவரே என் நேசகுமாரன் சொன்னார். அப்ப தேவ சித்தம் இருந்தால் அப்படின்னா என்னது? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா அதுக்கு வருவோம், இல்லைனாக்க இல்ல. சிம்பிள் கான்செப்ட் தான். அப்ப தேவ சித்தம் இருந்தால் அது நடக்கும். அது என்னன்னு பாருங்க, அடுத்த லெவல் என்னன்னு பாருங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே. ஓகே, அப்ப இதுதான் என்னன்னு பார்க்கும்போது, இது பூரணராகும்படி கடந்து போவோமாக அப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்க நம்ம இந்த அடிப்படை பாடத்துல மூன்று உலகம் இனிவரும் உலகத்தெல்லாம் படிச்சிட்டோமா? பரலோகத்தில் உள்ள மகத்துவம் உள்ள காரியத்துல நம்மளுக்கான பங்கு என்னங்கிறத, கனமகிமை சாகாமை என்னங்கிறத நம்ம மனசளவுல ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா? சத்தியத்திற்குரிய தேவனுடைய வசனத்தில் உள்ள ஆழங்கள் எல்லாம் புரிய ஆரம்பிச்சிட்டோமா? அப்பனா நம்ம குழந்தைகளுக்குரிய தன்மையை தாண்டி அடுத்த லெவலுக்குள்ள போதிக்கப்பட்டாச்சு. சரிங்களா? நம்ம கடந்து வர்ற அளவுக்கு பூரண புருஷருக்குரிய சத்தியங்களும் கொடுக்கப்பட்டாச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப நம்ம என்ன லெவலுக்குள்ள இருக்கணும்னு பாருங்க. சரிங்களா? ஆக்சுவலா இந்த அஸ்திவார போதனையில இருக்கிறவங்க விசுவாசிச்சு இல்ல விசுவாசிக்காம இல்ல விசுவாசிச்சு அந்த ஒரு காரியத்துல வாழாம இருந்தானா அவங்களுக்கு இரண்டாம் மரணம்லாம் இல்லை இந்த அஸ்திவார போதனையில. ஆனா இந்த ஆழமான சத்தியத்துக்குள்ள வந்த பிறகு மறுதளிக்கிறவங்களுக்குரிய ஒரு விஷயத்துலதான் மறுதளித்து போனவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? அப்ப அவங்கள மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம்ங்கிறார். இப்ப நம்ம கற்றுக்கொள்கிற இந்த மகத்துவமுள்ள சத்தியத்தை புரிந்து அறிந்து தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ள வந்தவங்களுக்கு தான் பிரச்சனையை ஒழிஞ்சு வராத வரையும் பிரச்சனை இல்லை உங்களுக்குலாம். சரிங்களா? ஆகவே நீங்க பிரச்சனையே வர வேணாம்னா தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கையெல்லாம் எடுக்கலாம் வேணாம். அப்படியே அங்கே என்னது பிரகாரத்திலே அந்த பலிபீடத்திலையும் தண்ணீர் தொட்டிலும் உள்ள தண்ணியிலே கழுவிக்கிட்டு அங்கனே இருந்துக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த ஒரு காரியத்துல தான் நாம் பூரண புருஷராகும்படி கடந்து வர வேண்டும். சரிங்களா? ஓகே, அப்ப இந்த ஒரு எச்சரிப்பை நம்ம மூணாவது எச்சரிப்பா என்ன பார்க்குறோம்னா, குழந்தைகளாயிராமல் நம்ம என்ன ஆகணும்? நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் நான் இந்திரியங்களுடைய அதை எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல 12 முதல் 14 வசனத்தையும் வாசிச்சிருங்க. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினாலே பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞான திரையங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கு. அப்ப பூரண வயசுள்ள புருஷர்களுக்குரிய அந்த தன்மைக்கே தகும். அப்ப நன்மை தீமை என்னதுன்னு பகுத்தறியறதுன்னா என்னன்னா, இந்த அடிப்படையான விஷயம் பாலாகாரத்தெல்லாம் விட்டுட்டு அடுத்த லெவலுக்குரிய ஒரு விஷயத்துக்குள்ள வரணும். அதுதான் இங்க எதிர்பார்க்கப்படுகிற ஒரு விஷயம். இதுல ஏன் இந்த இடத்துல இந்த பவுல் இந்த ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, இதே 11வது வசனத்தை படிச்சு பாருங்க. 11. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்களானபடியினால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாய் இருக்கும். இப்ப இந்த மெல்கிசேதேக்கை பத்தி பழைய ஏற்பாட்டுல 2-3 வசனம் தான் இருக்கு. இத பத்தி பவுல் என்ன சொல்றாருன்னா விஸ்தாரமா பேசலாம்னு சொல்லிட்டு 4 அதிகாரம் எழுதி இருக்கிறார். எத்தனை அதிகாரம்? ஆனாலும் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இந்த மெல்கிசேதேக்கை பத்தி யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அதனால ஏன் சொல்லிட்டாருன்னா, உங்களுக்கு இதை புரிய வைக்கிறதெல்லாம் என்னால முடியலன்ட்டார். கேள்வியில மந்தமா இருக்கிறதுனால இதை உங்களுக்கு புரிய வைப்பது கூடாத காரியம். ஏன் காரணம் என்னன்னா, நீங்க பால் குடிக்கிறவங்களா இருக்கிறதுனாலதான் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்ப நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறிகிற லெவலுக்குள்ள வந்தாதான் இதெல்லாம் புரிய வைக்க முடியும். அதனாலதான் நம்ம இங்க சொல்லப்படுற ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. பூரண வயசுக்குரிய ஆகாரம்ங்கிறது வேற, பால் குடிக்கிற ஆகாரங்கிறது வேற. பால் குடிக்கிற குழந்தைக்கு சிக்கன் மட்டன் கொடுத்தாக்க என்ன ஆகும்? செத்து கூட போயிடும். 6 மாச பிள்ளைக்கு நீங்க சிக்கனை கொடுத்தா என்ன ஆகும்னு சொல்லுங்க.
அப்ப அப்ப என்னன்னா அது ஜீரணிக்காது. அதனாலதான் அவர் சொல்றாரு இந்த மெல்கிசேதேக்கு குறித்து உங்கள்ட்ட பேச முடியலங்கிறாரு. அப்ப அதுக்கான அஸ்திவாரம் எல்லாம் போட்டாச்சுன்னா இனி பேசலாம். மெல்கிசேதேக்குனா என்ன, யாரு, எப்படி என்னங்கிறத பேசலாம். இது மாதிரி இன்னும் அட்வான்ஸான விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளுகிற தன்மைக்குரிய வளர்ச்சினாக்கி இந்த அஸ்திவாரத்தை போட்டிருக்கணும். சரிங்களா? ஆகவேதான் இந்த அஸ்திவாரத்தை தாண்டினாதான் நம்ம அடுத்த லெவல் வளர்ச்சிக்குள்ள போக முடியும். அப்ப பூரண புருஷராகணுங்கிற ஒரு விஷயத்துலதான் இந்த ராஜரீக ஆசாரியத்துவத்தின் அந்த பலி செலுத்தத்தக்க நல்மனசாட்சியின் உடன்படிக்கைக்கு அர்ப்பணிக்கும் போதுதான் இந்த ஒரு விஷயம்லாம் நம்மளுக்கு தெளிவா புரியும். உள்ள இருக்கிற ஒரு விஷயம்லாம் லேவியர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கிற விஷயம்லாம் வெளியில பாளையத்துக்கு வெளியில இருந்தா யாருக்கு தெரியாது? அந்த 11 கோத்திரத்துக்கு ஒன்றும் தெரியாது. ஆகவே நம்ம உள்ள போய் அங்கே உள்ள மன்னாவையும் அந்த குத்து விளக்கின் வெளிச்சத்திலும் உள்ள ஆசாரியத்துவத்துல போய் அதுக்கு மேல எங்க போகணும்? இப்போ உடன்படிக்கை பெட்டி இருக்கக்கூடிய தேவன் கிறிஸ்துவும் இருக்கக்கூடிய மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்காக தான் இந்த இடத்துக்குள்ள போகணும். இப்போ அதுக்கு போறதுக்கான ஒரு வழியின் இடையில இருக்கிற ஒரு திரை தான் என்னது? இந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. ஆக இப்ப இந்த ஒரு எச்சரிப்புக்குள்ள கடந்து நம்ம பால் குடிக்கிற நிலைமையை விட்டு பூரண புருஷராகணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்த ஒரு எச்சரிப்பு என்னன்னா மத்தேயு 24:20. நீங்கள் ஓடி போவது மாறு காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஓகே, இப்ப நம்ம ஓடுற ஓட்டம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். மாறி காலம், ஓய்வு நாள்னா 1000 வருட அரசாட்சி. இதை ஏற்கனவே நம்ம ஒரு சில காலக்கணக்கின் அடிப்படையில் 1874 2ஆம் வருகை 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சாச்சுன்னா ஓய்வு நாள்ல ஓடக்கூடாதுன்னு சொன்னாரா? சம்பவியாதபடி ஜெபம் பண்ணிக்க சொன்னார். அப்ப 2ஆம் வருகைக்கும் 1000 வருடத்துக்கு அரசாட்சிக்கு முன்பாக வேணா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஓட வேண்டிய நேரம் இப்பதான் இருக்குன்னா ஓடிதான் ஆகணும். ஜெபம் எல்லாம் பண்ணி ஆண்டவரே நீ அப்படி பண்ணுங்க, அதெல்லாம் இல்ல, நீ ஓடிதான் ஆகணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன, யூதேயாவில் உள்ளவர்கள் ஓடிதான் ஆகணும். நீங்க என்னது அப்புறம் எங்க மழை வந்தான்னா ஓய்வு நாளா இருந்தான்னு எதா இருந்தாலும் நீங்க என்ன எங்க தான் போகணும்? இப்ப இருக்கிற வேண்டிய இடம் யூதேயாவா சொல்லுங்க? நீங்க சோதோம் குமாராவா? அது அழிய போகுது. இந்த பேர் கிறிஸ்தவ மார்க்கம் பாபிலோன் அழிய போகுது. இந்த அழிவுக்கான எல்லா விஷயத்திலும் எல்லா சபைகள்லையும் யாருமே சபைக்கு வர்றது இல்லை. இப்ப மேக்சிமம் உலகளாவிய அளவுல யூரோப்பு நாடுகள், அமெரிக்காவிலலாம் எல்லாம் ஹிந்துக்கள் கோயிலா மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப இங்க என்னன்னு தெரியல, இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க இந்த சத்தியம் போயிட்டு இருக்கு. உலகளாவிய அளவுலையும் அப்படியே அந்த இதுக்கு இந்த சத்தியத்திற்கான கேட்கிறவர்கள் இல்லைங்க. இப்போ அது என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டில தான் அந்த சத்தியமே முடியுமாங்கிறது தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு. இந்த சத்தியத்தை சொன்னவர்கள்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சு வந்துச்சுனாக்கே அமெரிக்காவிலேருந்து வந்துச்சு இந்த சத்தியம். 1914 இந்தியாவுக்கு வந்துச்சுங்க. 1914 இந்த இந்தியாவுக்கு வந்துருச்சுங்க. சரிங்களா? ஆனா அந்த ஒரு விஷயம் அன்னைக்கு அதை ஏற்படுத்தி இந்த ஆழமான சத்தியங்கள் எல்லாம் ஏற்படுத்தி அதை கொண்டாந்து கொடுத்தவங்க மத்தியில இன்னைக்கு ஒரு வாலிபர் கூட இல்லையா. எல்லாம் வயசாகி சாகிற நிலைமையில இருக்கிறவங்க தான் அங்க இருக்கிறாங்க அமெரிக்காவில். சரிங்களா? நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த சத்தியத்தை அந்த நாடுகள்லாம் கேட்க விருப்பமில்லை. இந்த சத்தியத்திற்குரிய அந்த போதகர் ரசல்ங்கிறவர் இங்க வந்து இந்த சத்தியத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். இதே அவர் பேர்ல தூத்துக்குடி பக்கத்துல ரசல்புரம்னு ஒரு ஊர் கூட இருக்கு. சரிங்களா? அப்ப தூத்துக்குடி வரையும் கப்பல்லே வந்திருக்கிறார், ஏரோப்ளேன்லாம் வரலங்க. அவர் வந்திருந்தாருன்னா அப்படி அமெரிக்காலேருந்து வந்திருந்தாருன்னா முழுவதும் என்னது பிலிப்பீன்ஸ், ஆஸ்திரேலியா, மலேசியா, இலங்கை, இந்தியா இப்படி வந்து அப்படி போயிருக்கிறார். அப்போ 1 வருஷ கால பயணமா இருந்திருக்கும் அது. சரிங்களா? அப்ப அந்த சத்தியத்தை இங்க டேவிஸ்னு ஒருத்தர் வந்து அதை இங்க வந்து கேட்டு அதெல்லாம் நிறைய அந்த அந்த இதுல இருந்து வந்ததுதான் நம்மளுக்குள்ள இங்க வந்து இதெல்லாம் இந்த ஆழமான விஷயங்கள் எல்லாம். சரிங்களா? எதுக்கு சொல்ல வந்தோம்? இப்போ ஓடிதான் ஆகணும்னு சொல்றேன். இப்ப எல்லா இடத்துலயுமே இந்த சத்தியத்துக்குரிய கேட்கிறவர்கள் இல்லைன்னு சொல்றேன். யூரோப்பு நாடுகள்லாம் அட்வான்ஸ் உலக சயின்ஸ் அளவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்ப இங்க கேட்கிற அளவுக்கு மைண்டு இங்கதான் இருக்குது. அது என்னன்னு தெரியல, எங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது. சரிங்களா? வேற எந்த வடநாட்டிலையும் கூட அந்த அளவுக்கு எல்லாம் இல்லைங்க. அந்த இழுத்துறவங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கிறாங்களாங்கிறதா எங்களுக்கே. உலகளாவிய அளவுல இந்த சத்தியம் வேற எங்கேயும் அந்த அளவுக்கு போக மாட்டேங்குது. போகுது, எங்கெங்க போகுதுன்னா அந்த தமிழர்கள் இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் போகுது. இலங்கைக்கு போகுது, சிங்கப்பூருக்கு போகுது, மலேசியாவுக்கு போகுது. இது மாதிரி தமிழர்கள் இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் போகுது. இன்னமும் தமிழருக்கு மேல அவ்வளவு அக்கறையானது இல்லை தேவனுக்கு. அப்படி இழுக்கிறவர் தமிழர்களை மட்டும்தான் இப்ப இழுத்துக்கிட்டு இருக்கிறார். ஆச்சரியமா இருக்குன்னு சொல்ல வரேன். இந்த மலையாளிகள் நிறைய பேர் வரல, அதுல உள்ள தமிழர்கள் தான்.
பெங்களூர் மற்ற கர்நாடகாவிலையும் தமிழர்கள் தான். 1-2 பேர் அப்படி இப்படின்னு 1-2 பேர் மற்ற மாநிலத்தார் இருக்கிறாங்களே ஒழிஞ்சு முழுவதும் இந்த சத்தியத்துக்குள்ள வாஞ்சை உள்ளவர்களாய் கேட்கிறவங்க, பைபிள் படிக்கிறவங்க தான் இதை கேட்க முடியும். இந்த சத்தியத்தை இல்லைன்னா கேட்க முடியாது. பைபிள் படிக்கலன்னா இதெல்லாம் ஒன்றுமே புரியாது. அது ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? அப்போ அப்படி வந்து உட்காந்துருந்தா அப்படி ஆன்னு கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னே புரியலைன்னு ஓடி போயிடுவாங்க. அப்படி தான் இருக்கும். அப்போ இந்த ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு தேவன் ஏற்றக்கால சத்தியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா, இந்த ஓய்வு நாளிலாவது மாறி காலத்திலாவது, ஓய்வு நாளுங்கிறது ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு 1874. மாறி காலங்கிறது முதல் உலக போர்லேருந்து ஆரம்பிச்சிருச்சு. மழை காலம், மேகம் அதிகம் டார்க்னஸாக இருக்கக்கூடிய என்னது மேகம் என்னது காரிருள் மற்றும் இதை பற்றி சொல்லும்போது அழுகையும் பற்கடிப்பும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போ அதிகமாக இருக்கும்னா, மகா உத்தர காலம் எப்போ அதிகம்னா, இந்த மேகம் மூட்டமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் ஆண்டவர் 2ஆம் வருகையில வர்றதே எப்போ தான்? மேகத்தின் மேலே தான். அப்போ மேகம் இன்னும் காரிருள் அடையக்கூடிய ஒரு விஷயம் எப்போனா, இந்த முதல் உலக போர்லேருந்து ஆரம்பிச்சிருச்சு. ஓத்திர காலத்தினுடைய உச்சத்தில் மகா ஓத்திர காலத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அதான். இது வந்து கோகு மாகோகு யுத்தத்தோட முடியும். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற இஸ்ரேல் யுத்தம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இது வந்து சங்கீதம் 83ஆம் சங்கீதம் தான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஒழிஞ்சு, அரபு நாடுகள் வந்து அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க, அதுலலாம் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. சரிங்களா? உறுதியாக சொல்கிறேன். இது வந்து நான் வசனத்தின் அடிப்படையில் உறுதியாக சொல்கிறேன். அது பொய்யா இருந்துச்சுன்னா தேவன் கொடுத்த வசனம் பொய்யாயிரும். அதுக்காக சொல்கிறேன். அதனால் தேவ வசனத்தின்படி இப்போ உள்ள யுத்தத்தில் ஈரான்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது இந்த வசனத்தின்படி. ஆனால் கோகுமாக யுத்தம்னா ஏற்கனவே பார்த்துட்டோம். எது? ரஷ்யாவின் தலைமையில் உலகளாவிய அளவில் இஸ்ரேலை அட்டாக் பண்ண வருவாங்க. அப்போ தான் 3ஆம் உலகப் போரினுடைய உச்சம், மகா ஓத்திர காலத்தினுடைய உச்சம். அதுக்கு அந்த ஒரு சூழ்நிலையில் சபை நிறைவடைந்திருக்கும். அதை நம்ம ஏற்கனவே பாடத்தில் பார்த்துட்டோம். அப்போ இந்த மகா ஓத்திர காலத்திற்குரிய அல்லது இந்த மாரி காலம் என்பது என்னன்னா, மப்பும் மந்தாரமான நாள், இருளும் அந்தகாரமான நாள் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போனா மேகமூட்டமான அந்த ரொம்ப நெருக்கடியான மாரி காலம், மழை காலத்தில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படின்னாக்கி அந்த யுத்தத்துக்குரிய காலங்கள் தான் இதை சொல்லப்படுது. ஓசியாவிலலாம் நம்ம படிக்கிறோம், ஜோயலில் படிக்கிறோம், ஜகரியாவில் படிக்கிறோம், ஜோயலில் படிக்கிறோம் இந்த வசனங்கள்லாம். ஏன் இதில் தானியல் 12ஆம் அதிகாரத்தில் கூட படிக்கிறோம். இஸ்ரேலை கூட்டி சேர்க்கும் பொழுது இதுவரையும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த ஊத்திர காலம் வந்திருக்கும். அப்ப இஸ்ரேல் நாடு இன்னைக்கு கூட்டி சேர்த்துட்டாருன்னா அந்த நாட்டை மையப்படுத்தி தான் தொடர்ந்து பிரச்சனை ஆகிட்டு இருக்கு பாருங்க, அந்த யூரோப்பு நாடுகள் எல்லாம். அதெல்லாம் வந்து தானியல் 12ஆம் அதிகாரத்தினுடைய நிறைவேறுதல் தான். இதெல்லாம் எதுக்குன்னா மாரி காலம் நடந்துகிட்டு இருக்கா. அப்பனா இந்த நேரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலக யுத்தங்களும் நடக்கலாம், ஓய்வு நாளாகிய நான் 2ஆம் வருகையிலையும் வந்திருக்கலாம், 1000 வருட சாட்சியம் ஆரம்பிச்சிருக்கலாம். நீங்கள் ஓடி போவது இந்த காலத்துல இருந்தாலும் ஜெபம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க ஜெபத்துக்குரிய கிரியை பண்ணுங்க, வேலை பார்த்த ஆரம்பிச்சிருங்க, ஓட ஆரம்பிச்சிருங்க. எங்க ஓடணும்? இப்போ எங்க ஓடணும்? மலைக்கு ஓடணும். நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய புத்திரர்களாய், அந்த மேலான ராஜ்யத்திற்குரியவர்களாய் ஓடணும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். மொழிகள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சையை உண்டாக்குகிற மகன். பாத்தீங்களா? அப்ப கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சையை உண்டாக்குகிற மகன். சரிங்களா? அப்ப அறுப்பு காலம் ஃபர்ஸ்ட் வருமா, கோடை காலம் ஃபர்ஸ்ட் வரும்? இதுல வசனத்தின்படி நீங்க சொல்லாதீங்க, கோடை காலம் வரும். சரிங்களா? கோடை காலம் அப்படிங்கிறது விஷயம் என்னன்னா, ரொம்ப ரேரான அறுப்புகள் தான் நடக்கும். அங்கே தண்ணீரே இருக்காது. அப்புறம் எங்க தானியம் விளைஞ்சு நல்ல முறையில் பயிர் வந்திருக்கு? 1-2 விளைஞ்சிருக்கும். சொல்றோம்ல, கோலமாங்காம்பாங்க, பார்த்தீங்களா? 1-2 தான் இருக்கும். அப்ப அறுப்பு காலத்துல தான் நிறைய அறுவடை இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? குறைவு. அறுவடை காலங்கிற அந்த ஒரு விஷயத்துல தான் அதிகமான அறுவடை இருக்கும். புரியுதுங்களா? ஓகே. அப்ப அந்த அறுவடை காலத்துல என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம தூங்கிடக்கூடாது. எல்லாரும் தூங்குற மாதிரி நம்மளும் தூங்கிடக்கூடாது. இப்ப விழிப்புள்ளவர்களா சத்தியத்தின் வெளிச்சத்துல நம்மளுக்கு ஏற்ற அறுவடைக்குரிய தானியங்களா மாறுவதற்கான ஒரு விஷயம் நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த நேரத்துல நம்ம தூங்காம வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோங்கிறதான் விஷயம். இந்த சத்தியத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறோங்கிறதே
நம்ம தூங்கலைங்கிறது. ஆனா கோடை காலங்கிறது அறுவடையெல்லாம் முடிஞ்ச காலம். அறுவடையெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் 1-2 இருக்கும் வயல்ல. அதுதான் என்னது? கோடை காலம். புரியுதுங்களா? அறுத்தெல்லாம் முடிச்ச பிறகு 1-2 இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? கோடை காலத்துல என்ன பண்ணணும்? அந்த இடத்துல சேர்க்கவே முடியாது, அதுல சேர்க்கணுமா. அறுவடையில ஈஸியா சேர்த்துடலாங்க. ஈஸியா போய் அறுக்கிறோம், அங்கே நிறைய தானியங்கள் இது இருக்கும், அறுத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா கோடை காலத்துல அங்க எங்கேயுமே 1-2 கூட இருக்காது. அதனாலதான் எறும்புகளை பத்தி என்ன சொல்றாரு? இல்ல கோடை காலத்துல சரிங்களா? அது கோடை காலத்திலும் அந்த அறுவடையை பத்தி சொல்லுவாங்க, அந்த தானியங்களை சேர்க்கறத பத்தி. பாத்தீங்களா? சோம்பேறியே, நீ எருமிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். பாத்தீங்களா? சேர்க்க வேண்டியதெல்லாம் எங்க சேர்த்துரும் அப்படின்னாக்க அறுப்பு காலத்திலே சேர்த்துரும். கோடை காலத்திலயும் அங்கே எடுக்கக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது கிடைக்காத நேரத்திலயும் தேடுறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதை நீங்க எக்ஸாக்டா புரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த இணையான யுகம்ங்கிற பாடத்தை கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. அறுவடை எப்பயோ முடிஞ்சிருச்சுன்னா 1914 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிறது என்னன்னா 1-2 செதறி போயிருக்கிற கோடை காலத்துக்கு வரைய அந்த ஒரு 1-2 தானியங்கள் தான் அங்கங்கே சேர்க்கப்பட்டிருக்கு. அப்ப உலகளாவிய அளவில் எல்லா இடத்துலயும் சேர்த்து முடிச்சாச்சு. இப்ப எங்க மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு? இந்த தமிழர்கள் மத்தியில தான் 1-2 இருக்கும் போல இருக்கு, அதை தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? அது நான் பைபிள்ல எங்கெங்க தமிழரை பத்தி எழுதியிருக்குன்னு கேட்காதீங்க. இருக்கிற வரலாறை சொல்றேன், வேற எங்கேயும் இந்த சத்தியம் போகலைங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். இது எங்களுடைய அனுபவத்துல சொல்ல வர ஒரு விஷயம். அப்ப இந்த கோடைகால தானியங்களுக்குரிய ஒரு விஷயத்துல அறுப்பு காலம் தான் ஃபர்ஸ்ட் வரும். அது அறுவடையெல்லாம் எப்பயோ முடிஞ்சிருச்சுங்க. சரிங்களா? படிக்கலாம். ஜெரேமியா 8ஆம் அதிகாரம் 16 இருந்து. பக்கம் 885. எரேமியா 8:16 இருந்து. தானிலிருந்து அவருடைய குதிரைகளின் மூச்சரல் கேட்கப்படுகிறது. அவருடைய பலத்த அஸ்வங்கள் கலைக்கிற சத்தத்தினால் தேசம் எங்கும் அதிர்கிறது. அறுப்பு காலம் செல்கிறது. அது 8:20. 18 இருந்து படிக்கிறீங்களா? 16. சரி, 18 இருந்து படிங்க. நான் சஞ்சலத்தில் ஆறுதலடைய பார்த்தும் என் இருதயம் பலலட்சமாய் இருக்கிறது. இதோ சீயோனில் கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ என்று என் ஜனமாகிய குமாரத்தி தூர தேசத்தில் இருந்து கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது. ஓகே, இந்த இடத்துல பாருங்க, சீயோனிலே யார் இல்லை? கர்த்தர் இல்லையோ, ராஜா இல்லையா அப்படின்னு யார் சொல்றா? தூர தேசத்திலிருந்து குமாரஸ்தியினுடைய சத்தம் கேக்குதான். நமக்கான தேசம் எதுனா பரலோகம், சியோன் எதுனா பரலோகம். பரலோகத்திற்குரிய 1,44,000 பேர் தான் அந்த சியோன். அப்ப சியோனிலே கர்த்தர் இல்லையானாக்க என்ன அர்த்தம்? கர்த்தர் அங்கேதான் இருப்பார். வெளிப்படுத்தல் 14:1 சியோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவரும் 1,44,000 பேர் அங்கேதான் இருக்கிறாங்க. அங்கே இல்லையோ அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்குதுன்னா அப்ப அறுவடையெல்லாம் முடிஞ்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கு. புரியுதா புரியலீங்களா? அப்ப சியோனுக்குரிய கர்த்தர் எங்கே, எங்களை அழைக்கிறவர் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலை தேடும் போது சியோனின் குமாரஸ்திகள், அந்த ஜெருசலேமின் குமாரஸ்திகளுக்கு என்ன ஒரு ஒரு ஏக்கம் இருக்குன்னா, கர்த்தர் என்ன ஆயிட்டாரு, இருக்கிறாரா இல்லையா, என்னை அழைப்பாரா இல்லையா பரலோகத்துக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான ஒரு விஷயமா இருக்கு. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. என் ஜனமாகிய குமாரத்தை தூர தேசத்திலிருந்து கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சொர்க்கங்களினாலும் அந்நியரின் மாயைகளினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினது என்ன என்கிறார். பாருங்க, இந்த இடத்துல அப்படி கூப்பிடுறவர்களுடைய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே அந்த ஒரு ஏற்புடைய விஷயத்திற்குரிய எச்சரிப்பை அடைந்து வந்தவங்க திரும்பவும் அதே பழைய வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரியான சூழ்நிலையில மேல் வீட்டுக்குரியதை விட்டுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா, கீழ் வீட்டு அலுவல்களில் உள்ள என்னத்தை
இந்த மாதிரி சொரூபங்கள் அப்படின்னா என்னது? உலகளாவிய அலுவல்களுக்குள்ளாக சிக்கி கொண்டு அந்த ரட்சிப்பின் திட்டத்துக்கு விலகி இருக்கிறாங்களாம். இத ஏசாயா 28 அப்படியே கை வச்சுக்கோங்க. ஏசாயா 28 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தின் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியுமாகவும் நியாயம் விசாரிக்க உட்கார்கிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமாகவும் இருப்பார். அப்ப அக்காலத்தில், அப்பொழுது, அந்த நாள் அப்படின்னாலே என்னங்க? நாள், 2ஆம் வருகையின் நாள். அப்ப அவருடைய ஜனத்தின் மீதியானவர்கள்னா யாரு? இந்த 1,44,000 பேர்ல மிச்சம் இருக்கிறவங்க. ஒரு குரூப் ஆல்ரெடி செத்து ரெடியா இருப்பாங்க, இன்னொரு குரூப் மாமிசத்துல உயிரோட இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மீதியானவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருப்பாரா? அலங்காரமான கிரீடம். நீங்க தான் ராஜான்னு சொல்லி இந்த சத்தியத்தை தெளிவா புரிய வச்சுக்கிட்டு இருப்பார். அப்ப நியாயம் தீர்க்க உட்காருகிறவர்களுடைய அந்த சத்தியத்தின் ஆவிய தெளிவா புரிய வச்சிருப்பார். நியாய தீர்ப்பின் நாள்ல இந்த சத்தியத்துக்குரிய தெளிவை கொடுத்திருப்பார். யுத்தத்திற்கு முன்பாக அத வாசலை திறந்து வச்சுட்டு போயிடுவாங்களாம். அப்பனா என்னது? யுத்தம் மகாவோத்திர காலத்தினுடைய 3ஆம் உலக போரினுடைய அந்த யுத்தத்திற்கு முன்பாக இவர்கள் என்ன ஆயிடுவாங்க? மகிமை அடைஞ்சிருவாங்க, பரலோகம் போயிடுவாங்கிறத அர்த்தம் சொல்லுது. ஆனாலும், நல்லா கவனிங்க, இந்த இடத்துல பிரச்சனை ஆனாலும் வந்தாலே இங்க என்ன ஆகுது? ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆனா இது நம்மளை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம மத்தியில நம்மளுடைய காரியத்துல என்னவா இருக்கான் பாருங்க. ஆனாலும் இவர்களும் ஆனாலும் இந்த சத்தியத்தை கேட்டு அதற்குரிய எச்சரிப்பை அடைந்து அதற்குரிய ஜீவியத்துல வாழ வேண்டிய இவர்களும் என்ன ஆகுறாங்களா? திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். உண்மையான இடுக்கமான வழியாகிய பரலோக வழியை விட்டுட்டு வழி தப்பி மனுஷர்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அது மரண வழியிலே போயிடுறாங்களாம். நான் பவுலை சார்ந்தவன், அப்போலோ சார்ந்தவன், இந்த குழந்தைத்தனமான ஒரு வைராக்கியத்திலே போயிடுறாங்களாம். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மயங்கி. மதுபானம்னா இங்க என்னங்க தெரியுங்களா? உண்மையான சத்தியத்தை விட்டுட்டு இந்த மதுபானத்தை ஊத்தி கொடுக்கிறவ யாரு? பாபிலோன் குமாரஸ்தியின் மத்தியில அந்த பெரிய வேசி இருக்கிறாள், அவதான் என்ன பண்றா? உட்கார்ந்து கலசத்துல உள்ளதெல்லாம் எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்க பொய் சத்தியம், இந்த பைபிளுக்கு எதிரான பொய் போதனைகள். அந்த போதனைக்குள்ள யார் சிக்கிக்குவா? குழந்தைகள் தான் சிக்கிக்குவாங்க. பலவித காற்றினாலே அலைகளை போல அழுகிட்டு போகிற இந்த குழந்தைகளை போல பால் குடிக்கிறவர்கள் தான் அதுல சிக்கிக்கிட்டு போவாங்க. அப்ப அந்த மாதிரி இந்த ஆசாரியனும் தீர்க்கதரிசி இந்த சத்தியத்தை தெளிவா தெரிஞ்சவங்களே, இந்த சத்தியத்துக்குள்ள வந்தவங்களே நிறைய பேர் இன்னைக்கு எனக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்தவங்க இல்லை. இன்னைக்கு இந்த சத்தியத்துல இல்லை, உயிரோட இருக்கிறாங்க, ஆனா இந்த சத்தியத்துல இல்லை. காரணம், இது மாதிரியான பொய் போதனைகளுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. அததான் சொல்றாரு. ஆகவே இந்த சத்தியத்தை கேட்டவர்களுமே இந்த பொய் போதகத்துக்குள்ளாக என்ன ஆயிடுறாங்க? மதுபானத்தால் மதிமயங்கி விழுங்கப்பட்டு சாராயத்தினால் பலி தப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயத்தீர்க்கிறதில் இடறுகிறார்கள். உண்மை சத்தியத்துக்குரிய நன்மை தீமை என்னதென்று பகுத்தறிகிற அந்த நியாயத்தின் ஆவிக்குரிய அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாக தெளிவா இல்லாம நியாயம் தீர்க்கிறதில் உண்மையான சத்தியத்துக்குள் வராம என்ன ஆயிடுறாங்க? இடறுகிறார்கள். படிங்க. போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. பாருங்க, இந்த போஜன பீடம்னா என்னது? டைனிங் டேபிள், சாப்பிடுற இடம். சாப்பிடுற இடம்னா ஆவிக்குரிய சாப்பிடுற இடம் இது. இந்த சத்தியத்தை சாப்பிடுற இடம், அவருடைய வசனத்தை கேட்டு அதற்குள்ளாக ஜீவிக்கக்கூடிய சபை கூடுகைகள், அவைகள் எல்லாம் என்னவா இருக்குது? யாருடைய வாந்தி? அப்ப அவன் தரிசனம் பார்த்ததை அவன் கட்டுக்கதை அவன் போதனைகளை கொண்டாந்து அந்தந்த சபையை நடத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதுதான் வாந்தி. அந்த நம்ம வாந்தியே நம்மளால பார்க்க முடியாது. நம்மளுக்கு வாந்தி வந்துடும். யாருடைய வாந்தியை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ? இந்த போதகர்கள், பாஸ்டர்கள், ஃபாதர்களுடைய போதனை பாருங்க. என்னென்னமோ கட்டுக்கதையெல்லாம் விடுவாங்க. அவங்க கட்ட தரிசனம் என்னென்னமோலாம் பேசுவாங்க இல்லைங்களா? சம்பந்தமே போய் போதகத்னா என்னது? வாந்திங்கிறாரு. இப்ப இவைகள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்ல வர்றது இன்னைக்கு இருக்கிற உலக கிறிஸ்தவர்களுடைய பொய் போதகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாங்க. இந்த சத்தியத்தை கேட்ட பிறகு இந்த சத்தியத்துக்குள்ள நிலை நிற்க முடியாம இருக்கக்கூடிய அவர்களுடைய பந்தியை பத்தி சொல்றோம். விசேஷ விதமா இந்த சத்தியத்துக்குள்ள வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டு இருக்கிறாங்க. அவர்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
சத்தியத்துக்குள்ளே வராதவங்களை பத்தி நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆகவேதான் இதை பத்தி அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடமில்லை. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறக்கிறவர்கள், இந்த பால் குடி மறக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆறாயிரம் பாடிக்கிட்டு இருக்கிற அந்த அந்த கர்ப்பவதிகளும் பால் கொடுக்கிறவர்கள்கிட்ட போய் நீங்க அங்கேயே படுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க அவங்களுக்கு தான் நீங்க அதை மறந்துட்டு வாங்க, இந்த தெளிவா உங்களுக்கு புரிய வைக்கிறோங்கிட்டார். சரிங்களா? அப்ப அந்த நம்ம ஜெரமியால படிச்சோம் இல்லையா, அப்ப அவர்களுடைய விஷயம் எல்லாம் என்னவா இருக்குதுன்னு பாக்குறோம். சொர்பங்களினாலும் உண்மையான சத்தியத்துல வந்துட்டு பொய்யான காரியத்துக்குள்ள போனது என்னங்கிறார். சரிங்களா? அதனாலதான் அவங்களுக்கு கர்த்தர் சியோனிலே இல்லையான்னு கேட்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதான் விஷயம். படிங்க பாருங்க. என்னன்னா 1914 அறுப்பு காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலத்துக்கான வசனம் அது. அறுப்பு காலம் சென்றது, ஆனா கோடை காலம் மட்டும் முடிஞ்சிச்சான்னு கேட்டீங்கன்னா இன்னும் முடியாம இருக்கு. அதான் இப்ப பெண்டிங். கோடை காலம் முடிஞ்சிருச்சுன்னா சபை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அறுப்பு காலம் 1914 முடிஞ்சிருச்சுங்க. இப்ப இருக்கிறது எதுவத்தையும் தான். கோடை காலத்துல சேர்க்கப்படுற 1-2 தானியங்கள் தான். இததான் நம்ம என்னன்னு பாக்குறோம்னா, ரூத்தின் சரித்திரத்துல போவாஸ் என்ன பண்றாருங்க, அங்க அறுத்துட்டு கொண்டு போய் களத்துல படுத்து கிடக்குறாரு. அறுத்தெல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அதுக்கப்புறம் வயல் என்ற உலகத்துல, வயல்னா என்னங்க, உலகம், உலகத்துல ஆங்காங்கே சிந்தி கிடக்கிற அந்த தானியங்களை புறக்கப்படுகிற அந்த விதவை குரூப் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இது கோடை காலத்துல புறக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது முடிஞ்சிருச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், சபையே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனா இது முடியலைங்கிறதுனாலதான் இன்னும் புறக்கப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வரும். இப்ப எந்த கண்டிஷனுக்குள்ள இருக்கிறோங்கிறப்ப நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாள்னா, ஓய்வு நாள் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு, மாரி காலமும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்படின்னா என்னதுங்க, அறுவடையெல்லாம் முடிஞ்சு இப்ப கோடை காலமும் வந்துருச்சு. இப்ப கோடை காலத்துல அறுவடை முடிஞ்ச பிறகு புறக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த வாய்ப்புல இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இதை அலட்சியப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதான் இதை புரிஞ்சு கொள்ளணும். சரிங்களா? ஆகவே இந்த படுக்கையில இந்த சத்தியத்துக்குள்ள தெளிவா நம்ம வந்திருக்கிற நமக்கு நம்ம தெளிவான ஒரு ஓட்டத்தை ஓட வேண்டியவர்களா இருக்கிறோம். திரும்ப இந்த ஜெரமியால உள்ள மிச்ச பகுதியை படிங்க. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் சென்றது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன். பாருங்க, என் ஜனமாகிய குமாரஸ்தியின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன். இதை பத்தி தீர்க்க தரிசனத்தை தனியா பார்க்கலாம். சரிங்களா? அதாவது ஆல்ரெடி ஒரு குரூப் காயப்பட்டு இருக்கிறாங்களாம், ஒரு குரூப் அப்ப வந்து காயப்படுறாங்களாம். சரிங்களா? காயம்னாலே என்னது, பாவம். அந்த பாவத்திற்குரிய ஒரு விஷயத்துல இந்த தேவனுக்கு அருவருப்பா இருக்கிறது தான் அந்த ஒரு மதுபானத்தினால் அவர்கள் வழி தப்பி போனவர்கள். அப்ப காயப்பட்டிருக்கிற அந்த ஒரு விஷயத்துல இன்னொரு குரூப்பும் காயப்பட்டிருக்குன்னா 2 குரூப் காயப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஒரு குரூப் ஆல்ரெடி காயப்பட்டிருக்கு, இன்னொரு குரூப் இப்பதான் வந்து காயப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப இது யாரை அடையாளப்படுத்துதுன்னா, அறுவடையின் காலத்திலும் கோடை காலத்திலும் இந்த வாய்ப்பு கிடைச்சி மிஸ் ஆனவங்க. அதுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா திரள் கூட்டம். அந்த புத்தி உள்ளவர்கள் கல்யாண வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க, இவங்க புத்தி இல்லாதவங்க வெளியே போயிட்டு தகுதி இல்லாத நிலைமையில வெளியில நிக்கிறவங்கன்னு அர்த்தம். எல்லாம் பக்கத்துல இருந்தும் கதவு அடைக்கப்பட்ட நிலைமை. சரிங்களா? அந்த நிலைமைக்குரியவர்கள் தான் இந்த திரள் கூட்டம். அப்ப இந்த 2 குரூப்புமே யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு குரூப் இன்னைக்கு வரையும், இது நாள் வரையும் ஆதி சபையிலேருந்து இன்னைக்கு வரையும் இருக்க திரள் கூட்டம், செத்த திரள் கூட்டம். இன்னொரு குரூப் உயிரோட இருக்கிற திரள் கூட்டம். இது 2 குரூப்பும் படிங்க ஜெரமியா. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கருகருத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. பயம், நான் ரட்சிக்கப்படுவனோ இல்லையோ. கருகருத்து இருக்கிறேன்னா ரட்சிப்பின் வஸ்திரத்திற்குரிய விஷயத்துல தெளிவா ஓட்டத்தை உடையவங்க சூரியனுடைய வெப்பத்தினால அந்த விதைக்கப்பட்ட விதை பாறையின் மேல விடும்போது என்ன ஆயிருச்சு, கருகி போயிருக்கு, பலன் கொடுக்க மாட்டேங்குது. சரிங்களா? கருகருத்து தான் இருக்க முடியும், பலன் கொடுக்க முடியாது. ஏன்னா இங்க பக்கத்துல இருந்தும் கதவு அடைக்கப்பட்ட நிலைமை. சரிங்களா? தொடர்ந்து முடிஞ்சிருச்சா அந்த வசனம்? அந்த வசனம் முடிஞ்சிருச்சு. திகைப்பு என்னை பிடித்தது, கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ,
ரண வைத்தியனும் அங்கு இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தின் சொஸ்தமடையாமல் போனாள்? இன்னும் அந்த புண்ணு ஆறாத அளவுக்கு, காயப்பட்ட அந்த புண்ணு ஆறாத அளவுக்கு கீலேயாத்திலே அப்பனா அதை புண்ணு ஆற்றுறதுக்கான தைலம் இல்லையா? அந்த வைத்தியமா தைலமா? அதை குணமாக்குறவனும் இல்லையா? அதுக்கான மருந்தும் இல்லையா? அப்ப திரள் கூட்டத்துக்கு இப்ப ரட்சிப்பு இல்லை. அதற்கான மருந்தும் இல்லை, அதற்கான வைத்தியனும் இல்லையா? இப்போ அதை அப்படியே போக்குற வழியில விட்டுருங்கன்ட்டார். புரியுதுங்களா? அப்ப அதுக்கு எப்ப தெரியுங்களா வைத்தியம்? எப்ப வைத்தியம் தெரியுமா? திரள் கூட்டம்னா யாரு? வெள்ளையங்கி, வெள்ளையங்கி தெரித்தவர்கள். வெளிப்படுத்தலே 14 படி. அதாவது 1,44,000 பேர் உயிர்த்தெழுந்து போன பிறகு மகா ஓத்தர காலத்தின் உச்சத்தில் கைவிடப்பட்டவர்கள். சரிங்களா? படிங்க. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். 13 படிச்சுட்டு படிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? இந்த வெள்ளை அங்கி தரித்திருக்கிறவங்க தான் 9வது வசனத்துல திரள் கூட்டம்னு படிக்கிறோம். குருத்தோலை குரூப் இல்லைன்னா திரள் கூட்டம். சிங்காசனத்துக்கு முன்பாக நிக்கிறவர்கள். சிங்காசனத்துல உட்கார்றவங்க யாரு? சிங்காசனத்துக்கு முன்னாடி நிக்கிறவங்க யாரு? இங்க கொண்ட திரள் கூட்டம். இது யாருங்கிற கேள்விக்கான பதில் என்னன்னா 14ல சொல்றாரு, இவர்கள் மகா ஓத்திரத்தில் இருந்து வந்தவர்கள். அப்ப அவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில அறுப்பு காலமும் சென்று கோடை காலமும் சென்று மகா ஓத்திரத்தில் கைவிடப்பட்ட நிலைமையில அவர்களுக்கு அங்கே அந்த இடத்துல பிசின் தைலம் இல்ல, எங்கதான் இருக்குது? அங்க மகா ஓத்திரத்திலிருந்து வந்த பிறகு எதனால தோய்த்து எடுத்தவர்கள்? அப்பதான் அவர்களுக்கு பிசின் தைலம் கிடைக்கும். அந்த ரண வைத்தியருக்கான அந்த ரட்சிப்பு கிறிஸ்துவின் ரத்தத்துல அப்பதான் இருக்க ஒழிஞ்சு இப்ப அந்த மருந்து இல்ல. இப்ப யாருக்கு மட்டும்தான் மருந்து? 1,44,000 பேருக்கு தான். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம். இப்ப யாருக்கு மட்டும்தான் மருந்து இருக்குன்னா, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்கிறவனானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நமது பாவங்கள் இந்த 1,44,000 பேருக்கு மட்டும்தாங்க கிருபாதார பலி. மற்றவர்களுக்கு எல்லாம் கிருபாதார பலி இல்லை. ஏன் தெரியுங்களா? நமக்கு மட்டுமானா ஆமா கிருபாதார பலி. மற்றவங்களுக்கு என்னன்னு படிங்க தொடர்ந்து. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். சர்வலோகத்திற்குரிய பாவத்திற்கு பலியா இருக்கிறாரு. ஆனா இந்த 1,44,000 பேருக்கு மட்டும்தான் அதே பலி என்னவா இருக்குன்னா, என்ன பலியா இருக்குது? ஏன் கிருபாதார பலி தெரியுங்களா? ஏன்னா அவருடைய ரத்தத்துலதான் என்ன என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாவ மன்னிப்பு இருக்கு. சபை செய்யற பாவத்துக்கும் அவர் ரத்தம் தான். திரள் கூட்டம் செய்யற பாவத்துக்கும் அவர் ரத்தம் தான். சரிங்களா? உலக ஜனங்கள் செய்யற பாவத்துக்கும் அவர் ரத்தம் தான். ஆனா நமக்கு மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, நமக்கு மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா அது கிருபாதார பலி. ஏன்னு சொன்னீங்கன்னா, அதே ரத்தம் நம்மளுக்கு கழுவப்படும் பொழுது அது என்னவா மாறிடுது? சபையா போறதுக்கான வாய்ப்பா மாறிடுது. புரியுதுங்களா? அந்த கிருபை மற்றவர்களுக்கு இருக்கா? அதனாலதான் அது கிருபாதார பலி. புரியுதுங்களா? ஒரே ரத்தம் தான், அது சபைக்கு தெளிக்கப்படும் போது மட்டும் அது சபையா இல்ல, கனமகிமை சாகாமைக்குரிய மகிமையில போயிருது. ஆனா திரள் கூட்டத்துக்கோ உலகத்துக்கோ அது பலியா மட்டும்தான் இருக்குது. அந்த பலி நிவர்த்தி ஆகுது. ஆனா கிருபாதார பலியா நிவர்த்தி ஆகல. இந்த கிருபாதார பலி எங்க வரையும் கொண்டு போகுது? நம்மள பரலோக மகிமை அடைகிற அந்த தன்மை வரையும் கொண்டு போறதுனாலதான் அதுக்கு பேர் கிருபாதார பலி. ஆகவேதான் இந்த திரள் கூட்டத்துக்கு பிரதர் கொஞ்சம் லைட்டு உரிய ஒரு ஆசீர்வாதத்துல நம்மளுக்கு இருக்குதுங்கிறத பாக்குறோம். சாரி, சபைக்கு இருக்கிறதுங்கிற பாக்குறோம். ஆனா திரள் கூட்டத்துக்கு ரண வைத்தியருக்குரிய அந்த கீலியாத்தின் பிசின் தைலம் எப்பதான் வரும்? எப்பதான் கிடைக்கும்? மகா ஓத்திர காலத்திலிருந்து அவங்க வந்த பிறகுதான். சரிங்களா? இப்ப அறுவடையும் முடிஞ்சிருச்சு, கோடை கால தானியங்கள் சேர்க்கப்படுதே, அதற்கான வாய்ப்புல இருக்கிறோம். தயவு செய்து இந்த எச்சரிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா?
ஓகே. அப்ப இந்த ஒரு எச்சரிப்பினுடைய காரியம் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப இந்த ஒரு எச்சரிப்பிலே இன்னொரு ஒரு சில காரியத்தை நம்ம அந்த 3வது எச்சரிப்புல உள்ள ஒரு சில காரியம் லூக்கா 17:34 இருந்து படிங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ம். அந்த ராத்திரியிலே ம். ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான்ல, ஏற்றுக்கொள்ளப்படுவான். சரிங்களா? படிங்க. திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். ம். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தொடர்ந்து. அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். ம். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ கழுகுகள் வந்து கூடும் என்றார். சரிங்களா? அப்ப இது இது எந்த ராத்திரி அப்படின்னா ஆண்டவர் 2ஆம் வருகையிலே வரக்கூடிய ராத்திரி. சரிங்களா? ராத்திரினா லிட்டரலான ராத்திரின்னு நினைக்காதீங்க. இருள் நிறைந்த சத்திய வெளிச்சம் இல்லாத ராத்திரி. அப்ப சத்திய வெளிச்சம் இல்லாத அந்த ராத்திரியில விடிஞ்ச பிறகு ராத்திரியா இருக்கும் அப்படிங்கறதா விஷயம். சரிங்களா? விடிஞ்ச பிறகு ராத்திரியா எப்படி இருக்கும்? சூரியன் வந்த பிறகு ராத்திரியா இருக்கும். அது எப்படின்னு கேக்குறேன். சூரியன் மறைஞ்ச பிறகு ராத்திரியா இருக்கும். ஆனா நான் கேக்குறது விடிஞ்ச பிறகு ராத்திரியா இருக்குமா? ஏன்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில வரும்போது மேகமா இருக்கிறதுனால, மப்பும் மந்தாரமான இருள் சூழ்ந்த நிலையா இருக்கிறதுனால சூரியனுடைய வெளிச்சம் பூமிக்கு வராது. அப்ப மேகத்தின் மேல ஆண்டவர் வர்றதுனாலே கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்திருக்கிற காரியம் இன்னைக்கு உலகத்துக்கு தெரியுதா? தெரியாது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19, 20. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து பொழுது விடிந்து அப்படின்னா சூரியன் வந்துருச்சு. சரிங்களா? பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும். பாருங்க, விடிவெள்ளினாக்க சூரியன் தான் விடிவெள்ளி. இந்த இடத்துல பொழுது விடிஞ்ச பிறகு வரக்கூடிய வெள்ளி எதுதான்? சூரியன் தான். அதான் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் சொல்றோம். அப்ப பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் நம்ம இருதயத்துல மட்டும்தான் அவர் 2ஆம் வருகையில வந்திருக்கிறது தெரியுமோ ஒழிஞ்சு ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கிறத காமிங்கன்னு எங்கள்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல முடியுமா? இல்ல உலகத்தாருக்கு போய் காமிக்க முடியுமா ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துட்டாருன்னு? நம்ம இருதயத்துல மட்டும்தான் உணரலாம். அதை எதை வச்சு உணர்ந்துக்கலாம்? படிங்க. இருளுள்ள ஸ்தலம். விடிஞ்ச பிறகும் இருளா இருக்குது. காரணம் மேகமூட்டம். ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது சூரியன் விடிவெள்ளி பிரகாசமுள்ள விடிவெள்ளி வந்திருந்தாலும் மேகமூட்டமா இருக்கிறதுனால அது என்னவா இருக்குது? விடிஞ்சும் அது இருளா இருக்குது. படிங்க. இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாய். ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துட்டான்னு மேகத்தில் மேல போய் பாக்குறது இல்ல. எதை தான் பார்க்கணும்? இப்போ வசனத்தை தான் பார்க்கணும். சரிங்களா? அப்ப அது எதுலதான் உணர்த்தப்படும்? இருதயத்துல மட்டும்தான் உணர்த்தப்படும். வந்திருக்கிற காரியமும் அவருடைய ராஜ்யமும் அதனுடைய அறுவடையும் அதனுடைய கோடை காலமும். சரிங்களா? இந்த காலம் தான் இருளுல இருட்டுல அப்படின்னு அந்த ராத்திரியில. அப்ப விடிஞ்ச பிறகு உள்ள ராத்திரின்னு அர்த்தம். ஆண்டவர் 2ஆம் வருகையில வர்றாருனாலே விடிஞ்சாதான் 2ஆம் வருகை. நடுராத்திரி எல்லாம் இல்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. வசனம் ஒரு சில இடத்துல உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம். அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். நடுராத்திரியில எல்லாம் ஆண்டவர் வர மாட்டாரு. விடிஞ்ச பிறகு உள்ள ராத்திரின்னு தான் இங்க வசனம் சொல்லுது. சரிங்களா? அப்ப விடிஞ்ச பிறகு 6 மணிக்கு மேல நம்மளுடைய டைம் படி 6 மணிக்கு மேல ஆண்டவர் 2ஆம் வருகையில விடிஞ்ச பிறகு சூரியன் வந்த பிறகு நம் சத்திய வசனத்தினாலதான் இந்த இருளுள்ள ஸ்தலத்துல இந்த இருளுள்ள இந்த ராத்திரியில அப்பனா விடிஞ்ச பிறகு இந்த சத்திய வசனத்துக்குள்ளாக மட்டும் நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளலாம்ங்கிறது தான் அந்த ராத்திரியிலே அப்படின்னு பார்க்கணும். அந்த ராத்திரினாலே கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையினுடைய ராஜ்யத்தின் வந்திருந்தாலும் அது ராத்திரியா இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே இப்ப படிங்க லூக்கா. அந்த ராத்திரியில் அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். அப்ப 2 பேர் படுத்திருப்பாங்க. ஒன்னு புத்தி உள்ள கன்னியர்கள், இன்னொன்னு புத்தி இல்லாத கன்னியர்கள். அப்ப 2 பேரும் ஒரே படுக்கையில படுத்திருக்கிறோம்னா அந்த படுக்கை எதுனா ஆறார பாட வச்சு நம்மளை தொட்டியில ஆட்டிக்கிட்டு இருக்கிற அந்த தொட்டி தான் என்னது? படுக்கை. அந்த படுக்கையில பால் குடிக்க வச்சும் படுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு? நம்மெல்லாம் எங்கதான் இருக்கிறோம் இருந்தோம் அப்படின்னா
இந்த பேர் கிறிஸ்தவ மார்க்கமாகி ஆர்சி புரோட்டஸ்டான்ல தான் அந்த படுக்கையில தான் ஆறாரோ ஆறியோரோ பாட வச்சு அந்த பால் குடிக்கிற வைக்கிற கர்ப்பவதிகளும் பால் குடிக்கிறவர்களுமாகிய போதகர்களும் பாஸ்டர்களும் ஃபாதர்கள் மத்தியில தான் யார் இருக்கிறா? ஒரு படுக்கை இருக்கு. அந்த படுக்கையில குழந்தைகளை போல நம்மளை என்ன பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க? தூங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பாபிலோன் குமாரசின் மத்தியில இருக்கிற சியோன், நீ வளர்ந்துட்டியா? குழந்தையா இருக்கிறத பால் குடிக்கிறத மறந்துட்டியா? மறந்துட்டியனா அந்த படுக்கையை விட்டுரு. இப்ப நீ என்ன பண்ணணும்? இருவர் படுத்திருக்கும் போது ஒருவர் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார், இல்ல ஏற்றுக்கொள்ளப்படுவார். எங்க? எவனா? பரலோகமா? படிச்சோமே, அவர் வருகையின் போது 2 பேர் படுத்திருப்பாங்க. ஒன்னு புத்தி உள்ளவர்கள், இன்னொன்னு புத்தி இல்லாதவங்க. அதுதான் இதோ மணவாளன் சொன்ன உடனே 2 பேருமே தூங்கிட்டு இருக்கிறவங்க தான் எந்திரிக்கிறாங்க படுக்கையிலேருந்து. சரிங்களா? இதோ மணவாளன் சொன்னோன்னு 2 பேரும் தானே விளக்க கொளுத்தி இது எந்திரிக்கிறாங்க. அப்படி எந்திரிக்கும் போது ஒருத்தவங்க மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க மணவாளனுடைய அறைக்கு, இது கல்யாண அறைக்குள்ள. இன்னொருத்தவங்க கைவிடப்படுறாங்க. அப்ப கைவிடப்படுறவங்க அதே தொட்டியில போய் படுத்துக்க வேண்டியதுதான். அந்த சின்ன இடத்துலயே பால் குடிக்கிற நிலைமையிலே பால் குடிக்கிறவர்களாய். சரிங்களா? அப்ப அப்ப நம்ம பூரண புருஷருக்குரிய வளர்ச்சியில வந்துட்டோம்னா இப்ப நம்ம என்ன ஆயிரணும்? இப்போ அந்த பழைய படுக்கையில படுக்க முடியாது. உண்மையா போய்ங்களா? அதை பால் குடி மறந்துட்டோம்னா நம்ம பூர்ண புருஷனாய் தான் அந்த தொட்டியில அந்த சின்ன படுக்கையில படுக்க முடியுமா? குழந்தை படுக்கிற இவ்வளவுதான் இருக்கும், அதுல படுக்க முடியுமா? இப்ப வளர்ந்துட்டோம்னா இப்ப என்ன பண்ணணும்? அதை விட்டுட்டு இருவர் இருப்பாங்க, ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார். எங்கே? அதுல 30 எங்கே ஏற்றுக்கொள்ளப்படுவார்? 37. எந்த இடத்துல ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள்? இப்ப சொல்லுங்க. பிணம் எங்கேயோ அந்த இடத்துலதான் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அப்பனா பாலாகாரத்தை விட்டுட்டு எந்த இடத்துக்குள்ள வருவாங்க? நல்ல நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியக்கூடியதா இருக்கக்கூடிய ஞானேந்திரியங்களுடைய கனமான திடமான ஆகாரத்தை இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு தான் மாறுறாங்களோ, பரலோகம் வந்துடல. சரிங்களா? ஏன்னா இதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கு. கல்யாணம் அந்த புத்தி உள்ள கன்னியர்ல திருமண சாலைக்குள்ள உள்ளறிக்கை வந்துட்டாங்க. அந்த 5 பேரும் பரலோகம் போயிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? கல்யாண சாலைன்னா என்னன்னு புரியுங்களா? திருமண மண்டபத்துக்குள்ளதான் திருமண மண்டபத்தினுடைய கதவு தான் முடியிருக்கு. கதவும் அடைக்கப்பட்டுச்சு. 5 பேர் புத்தி இல்லாதவங்க வெளியே போயிட்டாங்க. அது விட்டுருங்க. வந்த 5 பேரும் பரலோகம் போயிட்டாங்களான்னு கேக்குறேன். அந்த திருமண மண்டபத்துல கல்யாண விருந்துன்னு ஒரு ஓமை இருக்கு. அந்த கல்யாண விருந்துல ட்ரெஸ் இல்லாத ஆள் என்ன ஆனாரு? இப்போ உள்ள வந்தாலும் வெளியே போக முடியாத சூழ்நிலை இருக்கு. அங்கிருந்து வெளியே போறக்கூடிய சூழ்நிலை. அதனாலதான் இந்த சத்தியத்தை கேட்டவர்களும் ஒரு சில பேர் என்ன ஆகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றேன். அந்த நிலைமை இருக்குங்கிறதுக்காக சொல்றாரு. புத்தி உள்ளவர்களா இருந்தா அதை பத்தி பத்தாது, அதற்கு சத்திய ஜீவன் உள்ள வாழ்க்கையும் வேணுங்கிறது தான் இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ளணும். அப்ப இந்த இடத்துல என்னன்னா, இந்த கனமான ஆகாரத்துக்குள்ள அதை புசிக்கிறவருக்குரிய தகுதியை தான் அடையிற முடிஞ்சு அதை நல்ல முறையில சாப்பிட்டு பலம் உள்ளவர்களா மாறி அதற்குரிய ஜீவியத்துல நம்ம என்ன ஆகணும்னா மணவாளனுடைய மணவாட்டியா மாறணும். சரிங்களா? அப்ப அந்த அந்த நிலைமைக்குரிய அழைப்புக்குரிய தேர்ந்தெடுப்புக்கான ஒரு வாய்ப்புல தான் இது ஒரு மாபெரும் தெய்வீக அழைப்பா நம்ம இதை பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இதுதான் என்னன்னா, இந்த இருவர் படுத்திருக்கும் போது ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுறாருன்னா இன்னொருத்தர் எங்க கைவிடப்படுறாரு? அதே பழைய படுக்கையிலே அந்த பால் குடிக்கிற நிலைமையிலே அதே இன்னைக்கு வரையும் நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்கிற நிலைமை தான் அது. சரிங்களா? அப்ப அதை விட்டுட்டு இங்க வர்றோம்னா அது என்ன வர படுக்கை? ஏசாயா 28ல 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது, மூடிக்கொள்ள போர்வையின் அகலமும் போதாது. பாத்தீங்களா? அப்ப இப்படி வளர்ந்துட்டவங்க, ஏன்னா இந்த ஏசாயா 28ல தான் பால் குடி மறந்தவர்களுக்கு தான் சொல்லி கொடுக்குறேங்கிறார். சொல்லி கொடுத்து முடிச்ச பிறகு என்ன சொல்றாரு இங்க? கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது. ஏன்னா இப்ப குழந்தையிலேருந்து இப்ப நம்ம என்ன ஆயிட்டோம்? பூரண புருஷரா வளர்ந்துட்டோம்னா அப்ப அந்த தொட்டிலையா திரும்ப அதே அளவுல உள்ள தொட்டிலையா படுக்க வைக்க முடியும்? ஆறாவது பாட வைக்க முடியும்? இப்ப படுக்கை நீளமும் பத்தல, போர்வையின் நீளமும் அந்த சின்ன துண்டு மாதிரி போத்திருந்திருப்பாங்க. இப்ப என்ன தேவைப்படுது?
பெரிய போர்வை, ரட்சிப்பின் சால்வை, பெரிய சால்வை, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அப்படின்னு பாக்குறோம்ல எபிரேயர்ல. அந்த ரட்சிப்பின் சால்வைக்குரிய ஓட்டத்துல இப்படிப்பட்ட படுக்கை, இளைப்பாறுதலுக்குரிய சத்திய இளைப்பாறுதலுக்குரிய படுக்கை நீளமும் பத்தாது. அதனாலதான் இந்த சத்தியம்ங்கிறது எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? இளைப்பாறுதல், சத்திய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறோம். இன்னும் தெளிவான சத்தியத்துக்குள்ள, ஆசரிப்பு கூடாரத்தின் உள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர்றதுதான் இந்த இன்னும் தெளிவான சத்தியத்தின் இளைப்பாறுதல். அப்படிங்கும் போதான் இது என்ன, இதுல இருந்து வர்றோம், இருவர் படுத்திருப்பாங்க, ஒருவர் மட்டுமே இன்னும் அட்வான்ஸான, இன்னும் மிக ஆழமான சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்தப்படுவதற்கு அங்கே பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் போல வந்து கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. சரிங்களா? அப்ப இந்த கழுகுகள் யாருக்கு அடையாளமா இருக்கு? கழுகுகள் ஏற்றுக்கொண்டு அதை உண்ண வரக்கூடியவர்களுக்குரிய ஒரு விஷயம். மகாபாபிலோன் இல்ல இந்த இடத்துல. கழுகுகள் அப்படின்னா கல்மலையின் உச்சத்துல இருக்கிறது வர்றவங்களை பத்தி சொல்லப்படுது. அதுகளுடைய இருப்பிடம். அதை பத்தி நம்ம கழுகை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? அதை பத்தி பின்னாடி பார்ப்போம். இப்ப என்னன்னாக்க இவங்க யாரா மாறிடுறாங்க? கழுகுகளை போல செட்டையை விரித்து பறந்து எங்கே உணவு இருக்குதோ அது அதன் இடத்துக்கு போறவர்களாய், அது ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய குஞ்சுகளுக்குரிய இதுல இன்னும் அட்வான்ஸா வளர்ந்தவர்களாய் மாறக்கூடிய ஒரு விஷயம். அதை பின்னாடி பார்ப்போம். அப்ப 2 பேர் மாவரைச்சுக்கிட்டு இருப்பாங்க. திரிக்கிறவர்களில் 2 பேர் இருப்பாங்க. ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். அப்ப 2 பேர் திரிக்கிறவங்கன்னா என்னது? திரிக்கிறவங்கன்னா கயிறு திரிக்கிறவங்களா? மாவு அரைக்கிறவங்க. சரிங்களா? மாவு அரைக்கிறவங்க. அப்ப மாவு எதுக்கு அரைப்பாங்க? தோசை சுட, அப்படித்தானே? அப்பம் சுட. சரிங்களா? அத மாவு அரைக்கிற இடம்னா அந்த கோதுமையா சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. மாவை சுட்டுதான் சாப்பிட முடியும். புரியுதுங்களா? அப்ப மாவரைக்கிறதோ இல்ல கோதுமையா வச்சிருக்கிறதோ எதுனா பைபிள் மட்டும்தான். அத அரைச்சி நல்ல பக்குவமா சுட்டு அப்பமாக அடுக்கப்பட்ட ஒரு விஷயம் எங்கதான் இருக்கு? ஆசரிப்பு கூடாரத்துல உள்ளதான் இருக்கு. அது அப்பமாக அடுக்கப்பட்டிருக்க அந்த உணவை சாப்பிடுவதற்கு இப்ப எங்கேருந்து எங்க வரணும்? திரிக்கிறவங்க, மாவு அரைக்கிறவங்க நிலைமையில இருந்து அரைச்சமாவே அரைக்கிற இடத்துல இல்லாம அப்பம் சுடப்பட்டு இன்னும் ஆழமான அட்வான்ஸ் சத்தியங்களை கேட்கக்கூடியவர்களாய் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள 6 அப்பங்கள் சாப்பிடக்கூடிய அந்த ஆழமான சத்தியங்களை சாப்பிடுறவர்களாய் உள்ள வரணும். அப்படிங்கிறது தான் என்னது? கழுகுகளை போல இன்னும் ஆழமான, இன்னும் கடினமான சத்தியங்களை கேட்பதற்கு ஏற்றுக்கொள்ளப்படணும். இன்னொருத்தவங்க எங்க இருந்து வர்றாங்க? வயலில் நிற்கிறவர்களில் 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். அப்ப நம்ம வயல்னாக்கி என்ன அர்த்தம்? உலகம், நிலம், உலகம். அப்ப இந்த உலகத்திலிருந்து தான் நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்திலிருந்து இந்த சத்தியத்தை கேட்டு யார்கிட்ட வர்றோம்? கிறிஸ்துவின் இடத்துல வர்றோம். சரிங்களா? அப்ப கிறிஸ்துவின் இடத்துல வந்த பிறகு திரும்ப அதே வீட்டுக்குள்ள போக முடியுமா? வயலில் இருக்கிற வீட்டுக்கும் போக முடியாது. அப்ப எங்கதான் போலாம்? மேல் வீட்டுக்குரியவர்களா தான் இருக்கிறோம். வயலில் இருக்கிறவன் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுறான். எங்க? இந்த ஆழமான கனமான இந்த கழுகுகள் ஒன்று சேர்க்கப்படுகிற அந்த பிணம் இருக்கிற இடத்துல. சரிங்களா? அப்ப அந்த பிணம்ங்கிறது நம்ம என்ன நினைச்சுக்க வேணும்னா தப்பான ஒரு விஷயமா எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதை பத்தி நம்ம படிச்சுட்டு நம்ம பாடத்தை நிறைவு பண்ணுவோம். சரிங்களா? அப்ப இந்த கழுகுகள் அப்படிங்கும்போது யோபு 39 27 30 வசனத்தை வாசிங்க. 27 30. கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ? பாருங்க, கூட்டை கட்டுமோ? அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். பாருங்க, எங்க போய் வாசம் பண்ணும் இந்த கழுகு? இப்ப நம்ம அதை வந்து தப்பா பார்த்துட்டோம். அது ஒரு அருவருப்பான பறவைன்னு. ஆனா இது கூடு கட்டுற இடம் பாருங்க, கல்மலையிலும் கல்மலையின் சிகரம்னா அதுக்கு உச்சி. கல்மலை யாரு? கல்மலையின் சிகரம் யாரு? பிதா. அங்கேதான் போய் கூடு கட்டுமா. அப்பனா கழுகு இது எந்த எந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதா பாருங்க. சரிங்களா? ஓகே, படிங்க. அங்கிருந்து உண்மையான அதுக்குரிய வாஞ்சை உள்ள இறை என்னது? பாலா. சரிங்களா? படிங்க. அப்ப கண்ணுனாலே என்னங்க? கண்ணுனாலே என்ன?
ஞானம். அப்ப இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்ணை என்ன ஆக்கிட்டான்? குருடாக்கிட்டான். ஆனா இந்த கழுகு கண்ணு மட்டும் எவ்வளவு தூரமா இருந்தாலும் உண்மையான அந்த ஆழமான அந்த நல்ல கடினமான அந்த சத்தியம் இருக்கிற இடத்த பார்த்துரும். ஞானத்துல, சத்தியத்தின் ஆவியில, பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்துல, தேவ ஆவியில வழி நடத்தப்படும் பொழுது உண்மையான அந்த உணவு எங்க இருக்குங்கிறத தேடி கண்டுபிடிச்சிரும். படிங்க. அங்கே இருந்து இரையை நோக்கும், அதன் கண்கள் தூரத்தில் இருந்து அதை பார்க்கும், அதன் குஞ்சுகள் இரத்தத்தை உறிஞ்சும். அதனுடைய குஞ்சுகள் என்ன பண்ணும்? ரத்தத்தை உறிஞ்சும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகு சேரும் என்றார். எங்க பிணம் இருக்குதோ அந்த இடத்துல இந்த வசனத்தை தான் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்ப இந்த கழுகு நம்ம நினைக்கிற மாதிரி என்னன்னு இல்ல, தவறானது இல்ல. சிகரத்திலும் கல்மலையிலும் சிகரத்திலும் குடியிருக்கக்கூடிய ஒரு கழுகை பத்தி பாக்குறோம். சரிங்களா? ஏசாயா 33 15 30 வரையும் படிச்சிட்டீங்களா? அது ஏசாயா 33 15 முதல் 17 வரையும் படிச்சிருங்க. ஏசாயா 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். பாத்தீங்களா? அப்ப உயர்ந்த இடத்துல கல்மலையின் சிகரத்துல இருக்கிறவன் இப்படிப்பட்ட பாவங்களுக்கெல்லாம் நீங்கி அவனுக்கான உணவு கழுகை போல அதற்கேற்ற உணவை தேவன் அங்கே கொடுத்துருவார், அதற்கேற்ற தண்ணியையும் கொடுத்துருவாருங்கிறத பாக்குறோம். உபாகமம் 32:11 படிங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்துகிறார், அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. இப்ப கழுகுனுடைய விஷயம் எப்படி இருக்குன்னா, கழுகின் குஞ்சுகள்லாம் எங்க இருக்கும்? சிகரத்தின் உச்சில தான் இருக்கும். அப்ப பால் குடிக்கிற நிலைமையில அந்த குஞ்சுகள் இருக்கிறத உற்ற மாட்டாராம். என்ன பண்ணுவாராம்? அந்த கூடை களைச்சி விட்டுருவாராம். இனிமே இங்க கூட்டுல எல்லாம் இருந்துகிட்டு இருக்காது, உனக்கு சோறு எல்லாம் போட முடியாது. சோறுனா என்னது? அதுக்கு உணவை எடுத்துட்டு வந்து கொடுக்கும்ல, இனி நீ தான் தேடிக்கணும்னு சொல்லிட்டு கூட்டை களைச்சி அந்த குஞ்சுகள் என்ன பண்ணிடும்? அந்த கழுகு அங்கேருந்து விரட்டி விட்டுருமா, மலையில உச்சியிலேருந்து தள்ளி விட்டுரும். தள்ளி விட்டோன்னா அது என்ன ஆகும்? கீழே அப்படியே பறந்துகிட்டு வரும்ல. பறந்துட்டு வரும்போது ஒரு சில இது பறந்து பொத்துன்னு உழுவுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம்ல. உடனே அது என்ன பண்ணுமா, இந்த கழுகு குஞ்சு இப்படி வந்துகிட்டு இருக்கா, அங்கேருந்து கீழே அப்படியே மேல ஏந்தி அப்படியே கொண்டாந்து நல்ல உணவு இருக்கிற இடத்துல கொண்டாந்து விட்டுருமா. பாருங்க, அப்ப நம்ம குஞ்சுகளா இருந்தாலும் வளர்ச்சிக்கேற்ற விஷயத்துல கொண்டாந்து என்ன பண்ணிடுவார் கர்த்தரே? அந்த உணவு இருக்கிற இடத்துல விட்டுருவாரு. கடைசியா ஒரு வசனம், ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ இது என்னது? இது புது விஷயமா இருக்கு. என்ன கழுகை போல பலன் அடைந்துன்னா என்ன அர்த்தம்? ஆமா, அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கழுகு நீங்க சொல்ற ஒரு விஷயமா இருக்குது. இந்த கழுகு என்ன பண்ணும்னா, வயசானோடனே அதனுடைய இறகுகள்லாம் இதாயிரும்ல, டேமேஜ் ஆயிரும்ல. அதனால என்ன ஆயிரும்னா, அது அப்படியே மலையிலே போய் உட்காந்துரும் மேல உச்சியில. அதுக்கப்புறம் அந்த இறகுகள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா புடிங்கி எரியும். அந்த பழசானோன்னு புடிங்கி புதுசா என்ன ஆகும்? முளைக்க ஆரம்பிக்கும். முளைச்சவனே பறந்துட முடியும். அது செருகுகள்லாம் ஃபுல்லா முறைஞ்ச பிறகு புது பலன் அடைஞ்சு அது எங்க போகும்? இப்போ உணவுள்ள இருக்க இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவார். அதனாலதான் கர்த்தருக்கு காத்திருக்கிற இந்த சத்திய வாஞ்சை உள்ளவர்களுக்கு இந்த பழைய படுக்கை அல்ல, இந்த பழைய மாவரைக்கிற இடம் இல்ல,
அதே மாதிரி இந்த வயல் அல்ல, எங்க கொண்டாந்து வைக்க போறாரு, எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடக்கூடிய இடத்துல இவர்கள் எல்லாம் இந்த அழைக்கப்பட்ட நிலைமையில் உள்ள விஷயத்துல உள்ளவர்கள் மாபெரும் தெய்வீக அழைப்புல இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான சத்தியத்தை உண்பதற்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கக்கூடிய ராஜரீக ஆசாரிய கூட்டம் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கழுகுகள். சரிங்களா? இந்த கழுகுகளுக்குரிய விஷயம் தான் என்னன்னு பார்க்குறோம். நல்மனசாட்சியின் உடன்படிக்கைக்குரிய ஜீவியத்தில் நாம் தேவனோடு செய்து கொள்கிற உடன்படிக்கைக்குரிய ஆசீர்வாதம் தான் கல்மலையின் சிகரமாகிய அந்த மலைகளை நோக்கி ஓட்டத்துல நாம் போய் சேர்ந்துட்டோம்னா அங்கிருந்து நம்மளுக்கு தேவன் தெளிவான சத்தியத்திற்குரிய பலனை கர்த்தருக்கு காத்திருந்து அதற்குரிய சத்தியத்தில் இன்னும் நம்மளுடைய ஓட்டத்திற்குரிய ஆசீர்வாதத்தை பெற தேவன் கொடுத்த இந்த எச்சரிப்புகளுக்கு விலகி அவருக்குரிய அந்த ஒரு ஆசீர்வாதமான ஓட்டத்துல நம்ம இலக்கை நோக்கிய பயணத்துல ஓடி நம் இலக்கை அடைவோம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.